வேதத்தை திறந்து வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்காவினுடைய புஸ்தகம், அதனுடைய 2வது அதிகாரம், அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவளுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். பாருங்க, இங்க ஒரு முன்னணிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. இதுல என்னடா அவன் செய்தி கொடுத்துக்கிட்டு, அப்படிதானே? தேவனை கொண்டு போய் என்ன பண்ணாப்பிள்ளையா? முன்னணியில் கிடத்தினார். இப்போ எனக்கும் பிரச்சனை என்ன, முன்னணின்னா என்னன்னு தெரியல. எத்தனை பேர் பைபிள் வாசித்தீங்க? இந்த வசனம் வாசித்திருப்போம் இல்லையா? இதே வசனத்தை வாசித்திருப்போம். முன்னணியில் கிடத்தினார். அப்போ நான் இதுக்கு என்னடா பதிலை தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆர்சி பைபிளையும் சரி ஆங்கில பைபிளையும் சரி இன்னொன்றை பற்றி பேசுது. இந்த முன்னணிங்கிற வார்த்தையை அது இன்னொரு விதமாக பேசுது. தேவன் பிறந்துட்டாரு, அவரை சத்திரத்தில் படுக்க வைப்பதற்கு. சத்திரம் என்ன? இந்த ரூம் எல்லாம் கட்டி போட்டிருப்பாங்க, ரூம் ஃபுல்லாகிடுச்சு, வேற வழி இல்லை. பிள்ளையை கொண்டு போய் எங்கே படுக்க வைக்கணும்? முன்னணியில் தான் படுக்க வைக்க வேண்டியங்கிற நிலைமை. இப்போ சத்திரம் முன்னணினா ஒருவேளை நம்ம என்ன நினைப்போம், வராந்தா போல அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் ஆங்கில பைபிளும் ஆர்சி பைபிளும் எப்படி சொல்லுதுன்னு பாருங்களேன். அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார், விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை, எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். என்ன தொட்டியா? தீவன தொட்டியில் கிடத்தினார். தீவன தொட்டினா என்னவா இருக்கும்? அங்க ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். உண்மையிலேயே மாட்டு தொழுவத்தில் எங்க பிறந்தாரா? என்ன மாட்டு தொழுவத்தில் பிறக்கல, மாட்டு தொழுவத்தில் போய் சேர்ந்தார். எப்படி போய் சேர்ந்தாரு? கடத்துறதுக்கு இடம் இல்லை, தீவனை தொட்டி ஒன்று இருக்கு, ஆகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு தொட்டி இருக்கு. அது யாருக்கு ஆகாரம் கொடுப்பாங்க? மாட்டுக்கு தான் ஆகாரம் கொடுப்பாங்க, அப்படிதானே? மாட்டுக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு தொட்டி. அதில் கொண்டு போய் எதை கடத்துறோம்? தேவனை கடத்தக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. ஏன் அப்படின்னா, வேதம் முன்கூட்டியே இதை என்ன செஞ்சிச்சு? அறிவிச்சிருந்துச்சு. எப்படிப்பட்ட அறிவிப்பாக இருந்துச்சுன்னா, தேவன் அப்படியே நீங்கள் நினைக்கிற மாதிரி ராஜாவாக எல்லாம் வலம் வர போகிறதில்ல இல்லையா? அவர் ஏழ்மையில் பிறப்பார் என்பது தான் தேவனுடைய திட்டமாக இருந்துச்சு. ஆங்கில பைபிள்லையும் கூட இதை மேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும். மேன்சர் ஒரு வார்த்தை தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும். மேன்சரில் கொண்டு போய் கடத்தினாங்க அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் நம்ம பைபிள் என்னவோ அது கரெக்டாக என்ன பண்ணல, முன்னணின்னு சொல்லிட்டு போட்டாப்புல. முன்னணி பின்னணின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்தனால நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ தேவ சமூகத்தில் இந்த வசனத்தினூடாக நான் புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, ஒரு பிள்ளை பிறந்துடுச்சு, பிள்ளைய துணியால் சுற்றிட்டோம், கொண்டு போய் எங்கே கடத்திட்டோம்? தீவன தொட்டியில் படுக்க வச்சுட்டோம். சரி, அவரை தீவன தொட்டியில் படுக்க வச்சதுக்கும் நாங்களும் இப்போ என்ன பண்ணுறது? அப்படித்தானே? என்ன செய்தி இதிலிருந்து? என்ன செய்தி வாசிக்கலாம்? நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும், காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு. பாருங்க, எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாயிருக்கும், காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு. இப்போ இந்த வசனத்திற்கும் நம்ம படித்த வசனத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, ஒரு சம்பந்தம் இருக்கு. எருதுகள் இல்லைன்னா களஞ்சியம் எப்படி இருக்குமா? வெறுமையா இருக்கும். இங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. இங்க களஞ்சியம்னு ஒரு வார்த்தையை பார்க்கணும் இல்லையா? களஞ்சியத்தில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? ஆகாரம் இருக்கும். களஞ்சியத்தில் ஆகாரம் இருக்கும். தீவன தொட்டியில் என்ன இருக்கும்? அதுலேயும் ஆகாரம் தான் இருக்கும். ஆங்கில வேதத்தில் ரெண்டையுமே மேன்சர்ன்னு தான் குறிப்பிடுறாங்க. ரெண்டுமே மேன்சர் என்கிற வார்த்தை தான் குறிப்பிடப்படுது. இங்கே களஞ்சியமும் சரி, அங்கே தீவன பெட்டியும் சரி, எப்போ காலியாக இருக்கும்? எருது இல்லைன்னா காலியாக இருக்கும். எது எருதுன்னு நம்ம படித்தோம்? எருதுன்னா நமக்கு தெரியாமல் போயிருது. எருதுன்னா வேற ஒன்றும் இல்லை, காலை தான் எருது இல்லையா? வேதம் எப்படி சொல்லுதுன்னா, அவர் ஆதியும் அந்தமும் அப்படின்னு சொல்லுது. ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும் சொல்லுது. இதை உண்மையிலேயே எந்த மொழியில் எழுதப்பட்டது? எபிரேயத்தில் எழுதப்பட்டது. அப்ப அங்க என்ன இருக்கும்? அவர் தான் ஆலேஃப், அவர் தான் தாவ் என்று சொல்லி இருக்கும். அவர் யாரு? ஆலேஃப் என்று சொல்லி இருக்கும். ஆலேஃப் என்றால் என்னது?
அது காளையை குறிக்கிறது, எருதை குறிக்கிறதாக இருக்கிறது. இப்ப தேவன் தான் யார்? அது அவர் எருதுக்கு ஒப்பானவராக இருக்கிறார். அவர் தன்னை ஆலேஃப் என்று சொல்லி அடையாளம் படுத்திக் கொள்கிறார். இப்ப இந்த வசனத்தின்படி ஆலேஃப் இல்லைன்னா, தேவன் இல்லைன்னா களஞ்சியம் எப்படி இருக்குமா? அது வெறுமையாக இருக்கும். யாரிடத்தில் தேவன் இருக்கிறாரோ அங்க என்ன இருக்கும்? அடுத்த வசனம் எப்படி இருக்கு பாருங்க. காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு. இப்ப தேவ சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். நிறைய பேருடைய களஞ்சியம் இன்னைக்கு வெறுமையா இருக்கு. நிறைய சம்பாதிப்போம், ஆனா ஒரு பொத்தலான பையாவே இருக்கும் இல்லையா? காரணம் என்ன? அங்க யார் இல்ல? தேவன் இல்ல. எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் அது வெறுமையாய் இருக்கிறது. அது ஆங்கில பைபிள்ல எப்படி இருக்குன்னா, where there are no oxen the manger is empty அப்படின்னு இருக்கும். மேஞ்சர் எம்டியா இருக்கும். நீங்க அந்த மேஞ்சரை களஞ்சியம்னு எடுத்துக்கலாம், அல்லாத பட்சம் தீவன தொட்டின்னு எடுத்துக்கலாம். அது எப்படி இருக்குமா? வெறுமையா இருக்கும். இப்ப இதுவரைக்கும் வெறுமையா ஒரு தொட்டி இருந்துட்டு இருந்துச்சு. மரியாள் விசுவாசித்தாள், அந்த தொட்டி தேவனால் நிரப்பப்பட்டது. அல்லேலூயா. இன்று நிறைய பேருடைய களஞ்சியங்கள் வெறுமையா இருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய களஞ்சியம் தேவனால் நிரப்பப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருடைய களஞ்சியத்திலும் தேவன் இருக்கிறாரா அல்லது வெறுமையா இருக்குதா அப்படிங்கறதான் கேள்வி. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, களஞ்சியத்தை நம்மளே நிரப்பிடலாம்னு நினைக்கிறோம். அப்படி முடியுமா? இந்த உலகத்தில் நீங்களே சம்பாதிச்சு தன்னிறைவு அடைந்தாலும் உங்களுடைய ஆத்தும ஆதாயப்படுத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் அது என்னவா இருக்கும்? உங்களுக்கு அது நஷ்டமானதாக இருக்கும். நீங்க வேணா ஒரு பேப்பரை பணம் என்று சொல்லி நம்பி அதை களஞ்சியத்தில் சேர்க்க முடியும். ஆனால் நீங்கள் ஆசீர்வாதம்ங்கிறது, சமாதானம்ங்கிறது, சந்தோஷம்ங்கிறது வேற. அதை தேவன் தான் கொடுக்க முடியும். பணம் இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. பணமே இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்க முடியும். அல்லேலூயா. தேவன் உங்களோடு இருந்தான். மரியாளிடத்தில் அவ்வளோ பெரிய பணம்லாம் இல்லை, ஆனால் சந்தோஷமா இருந்தாங்களா இல்லையா? ஸ்திரீகளில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். வாசிக்கலாம் லேவியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் ஜனங்கள் குற்றத்திற்கு உட்படத்தக்கதாக பாவம் செய்தால் தான் செய்த பாவத்து நிமித்தம் பழுதற்ற ஒரு இளங்காளையை பாவ நிவாரண பலியாக யாவுடைய சந்நிதியில் கொண்டு வர கடவான். பாருங்க, ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்லப்படுது. களஞ்சியம் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தேவன் தேவை, காளை தேவை. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா, உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன தேவை? காளை தேவையாக இருக்கிறது. இப்ப ஒருவேளை அந்த தீவன தொட்டிங்கிறது காளையால் யாஷ்வாவால் நிரப்பப்படாமல் இருந்திருந்தால் பாவ நிவாரணம் என்பது என்ன செஞ்சிருக்காது? கிடைச்சிருக்காது. அந்த தீவன பெட்டி, அந்த களஞ்சியம் காளையால் நிரப்பப்பட்டபடியினால், யாஷ்வாவினால் நிரப்பப்பட்டபடியினால் உங்களுக்கு என்ன வந்து செஞ்சிச்சு? பாவ நிவாரணம் வந்து சேர்ந்துச்சு. நீங்களும் நானும் பாவியா இருக்கிறோம். தேவன் எதுக்கு பிறந்தார்னா இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? டிசம்பர் 25 வந்துச்சுன்னா அதிகமாக டாஸ்மார்க்கில் விற்பனை நடந்து முடிஞ்சிருந்திருக்கும், வண்ண வண்ண துணிகள் விற்று முடிஞ்சிருக்கும், பட்டாசுகள் வெடிச்சிருத்திருப்போம் இல்லையா, கேலி கூத்துகள் நடந்திருக்கும். இதுதான் தேவன் பிறந்தது நோக்கமா? இதை தான் கடைபிடிக்க சொன்னாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்ப தேவனுடைய பிறப்பு என்பது அது பாவத்தை குறித்தும் அதனுடைய நிவாரணத்தை குறித்தும் பேசுது. ஒருவேளை தேவன் பிறக்காமல் இருந்திருந்தால், அந்த களஞ்சியம் நிரப்பப்படாமல் இருந்திருந்தால், அந்த தீவன தொட்டி என்பது அப்படியே வெறுமையாக விடப்பட்டிருந்தால் உங்களுக்கும் எனக்கும் என்ன இருந்திருக்காது? பாவ நிவாரணம் என்பது இருந்திருக்காது. அப்ப மரியாள் தீவன பெட்டியை, அந்த தொட்டியை நிரப்பினதின் நோக்கம் உங்களுக்கும் எனக்கும் என்ன வரணும்? பாவ நிவாரணம் வரணும். உங்களுக்கும் எனக்குமான களஞ்சியம் அவரால் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனால் எத்தனை பேருடைய களஞ்சியம் நிரப்பப்பட்டிருக்கு? தேவனால் எத்தனை பேருக்கு பாவ நிவாரணம் வந்து சேர்ந்திருக்கு? தேவன் பிறந்துட்டார். நீங்க நம்புறீங்களா டிசம்பர் 25 தான் பிறக்க போறாருன்னு? மரியாள் எங்க போய் தேடுறது? அப்படித்தானே? அப்ப அவர் பிறந்துட்டாரு, நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். நான் அப்பவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொன்று என்ன பண்ணுது? கொண்டாடப்படுது. ஜனவரியிலலாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுற நாடுகள் இருக்கு. உக்ரைன் இருக்குல்ல, இப்போ போர் நடக்குது.
போரில் என்ன உடன்படிக்கை பண்ணாங்கன்னு தெரியும்ல. நீ ஜனவரி கொண்டாடிட்டு இருக்க, நீ எங்களோட சேர மாட்டேங்க, நான் உனக்கு உதவி பண்ணுறேன், இனிமேல் நீ டிசம்பர் கொண்டாடுற நாடாக மாறிடு. உக்ரைன் இப்போ அறிவிச்சிருக்கு, இந்த வருஷம் 2022 போர் 2023 அறிவிச்சிருக்கு, நாங்களும் என்ன பண்ணுறோம், இனிமேல் டிசம்பர் கொண்டாடிக்கிறோம். அட பாவிங்களா, ஜனவரி கொண்டாடவா, பிப்ரவரி கொண்டாடவா, டிசம்பர் கொண்டாடவாங்கிறதுலையே குழப்பம். ஏன்? அவர் எப்போ பிறந்தார், என்னைக்கு பிறந்தாருன்னு பைபிளில் குறிப்பிடப்படவில்லை. அல்லேலூயா. நம்மளா ஒரு தேதியை முடிவு பண்ணி நீ அதை கொண்டாடு, நான் இதை கொண்டாடு. எப்போவுமே 2 பிரிவுகள் இருக்கும். பல நாடுகள் ஜனவரி கொண்டாடிட்டு இருக்கு, பல நாடுகள் டிசம்பர் கொண்டாடிட்டு இருக்கு. வெவ்வேறு தேதிகளில் 6ஆம் தேதி கொண்டாடுவான், ஒருத்தன் 8ஆம் தேதி தான் கொண்டாடுவான், ஒருத்தன் 25ஆம் தேதி தான் கொண்டாடுவான். ஏன் இந்த வித்தியாசம் தெரியாது. நம்மளும் கொண்டாடுவோம், ஏன்னா நமக்கு என்ன தெரியாது, எதுக்கு கொண்டாடுறோன்னு தெரியாது, ஆனால் கொண்டாடணும்னு தெரியும். அவன் பல விஷயத்துக்கு துணி எடுக்கிறான். எனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பே கிறிஸ்மஸ், ஈஸ்டர் தான். ஈஸ்டருக்கு துணி எடுக்க மாட்டாங்கல்ல, வருத்தமாக இருப்போமோ? இல்லை, சந்தோஷமாக தான் இருப்போம், எடுப்போம். சரி, அப்படி தான் ஒரு 2-3 வாய்ப்புகள் கொடுக்கப்படுது இந்த மதத்தில். அதையும் நான் பயன்படுத்திக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது என்னென்னா, என்னுடைய பாவத்தை குறித்தும் பாவ நிவாரணத்தை குறித்தும் தான் இந்த தேதியில் சிந்திக்கணும். நான் டிசம்பர் 25 சிந்திங்கன்னு சொல்லல. தேவனுடைய பிறப்பு என்பதை நீங்கள் நினைக்க வேண்டும் என்று சொன்னாலே உங்களுடைய பாவம் நிவர்த்தி பண்ணப்பட்டதாங்க தான் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா அவருடைய பிறப்பு நோக்கமே அதுதான். அந்த தீவன தொட்டியானது நிரப்பப்பட்டது நோக்கம் ஒன்றே ஒன்று தான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பாவிகளாக இருக்கிறார்கள், இந்த பாவத்திற்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஒரு காளை கடந்து வருகிறது. காளைக்கும் பசுவுக்கும் வித்தியாசம் உண்டு. காளைன்னா என்ன? எருது காளை ஒன்று தான். எருது என்று சொல்வதும் காளை என்று சொல்வதும் ஒன்று தான். ஆனால் பசு அப்படி இல்லை. எருதும் காளையும் எதை குறிக்கிறதுனா ஒரு ஆண் பசுவை குறிக்கிறது, அப்படி சொல்லிக்கலாம் இல்லையா? ஆண் மாடை குறிக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பசுன்னு சொல்லும்போது அது ஒரு பெண் மாடை குறிக்கிறது. அவ்வளோதான் வித்தியாசம், பெரிய வித்தியாசம் இல்லை. வார்த்தையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். அப்போ என் தேவன் அவர் காளையாக இங்கு கடந்து வருகிறார். இப்போ தேவனை காளைன்ட்டான் அப்படிம்போம், அது பிரச்சனையாகி போயிருது. பரலோக ராஜ்யத்தில் 4 முகங்கள் காட்சிப்படுத்தப்படுது. எப்படி கொடுத்தாரு? எப்படி கொடுத்தாரு? ஒன்று மனுஷ முகம், இன்னொன்று சிங்க முகம், இன்னொன்று கழுகு முகம், இன்னொன்று என்ன முகம்? காளையாக தான் காட்சி கொடுக்குறாரு. அப்போ என்கிட்ட சண்டை போடக்கூடாது. போயிட்டு எசேக்கியல்ட்டையும் போயிட்டு வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை எழுதின யோவான்ட்டையும் போய் சண்டை போடணும், தானியல்ட்டையும் போய் சண்டை போடணும். அப்போ தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை பைபிள் சொல்லுது. அப்போ தேவன் தன்னை இந்த உலகத்தில் அர்ப்பணித்ததன் நோக்கம் என்பது பாவ நிவாரணம் பெறுவதற்காக. இங்கு இருக்கக்கூடிய வெறுமையான களஞ்சியங்களை நிரப்புவதற்காக என் தேவன் என்ன பண்றாரு? கடந்து வராரு. ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 41வது அதிகாரம் 55லேருந்து 57 வாசிங்க. எகிப்து தேசமெங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினிடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான். தேசமெங்கும் பஞ்சம் உண்டானபடியினால் யோசேப்பு களஞ்சியங்களை எல்லாம் திறந்து எகிப்தியருக்கு விற்றான். பஞ்சம் எகிப்து தேசத்தில் வர வர கொடிதாயிற்று. சகல தேசங்களில் பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் சகல தேசத்தார்களும் யோசேப்பினிடத்தில் தானியம் கொள்ளும்படி எகிப்துக்கு வந்தார்கள். பாருங்க, தேசம் முழுக்க எப்படி இருந்துச்சு? பஞ்சமா இருந்துச்சு. எந்த தேசம்? எகிப்து தேசம் முழுக்க பஞ்சமா இருந்துச்சு. அடுத்த வசனம் சொல்லுது, சகல தேசம் எங்கும் பஞ்சமா இருந்துச்சு. எல்லா இடத்திலும் பஞ்சமா இருக்கு பாருங்க. ஆனா யோசேப்பு எப்படி இருக்கிறான் தெரியுமா? தன்னிடத்தில் வருபவர்களுக்கு களஞ்சியத்தை திறந்து, அவனுடைய மேன்ஜர் மட்டும் எப்படி இருக்குன்னா அது வெறுமையா இல்லை. அவனுடைய களஞ்சியம் எப்படி இல்லை? அது வெறுமையாக இல்லை. ஆனா மற்ற எல்லா ஜனங்களுடைய மேன்ஜரும் களஞ்சியமும் எப்படி இருந்துச்சு? வெறுமையா இருந்துச்சு, ஒண்ணுமே இல்லை. பஞ்சம் வந்துருச்சு, தேசம் முழுக்க பஞ்சம். உணவு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, எதுவுமே இல்லை, தேவனுடைய கிருபை இல்லை. அவன் ஒன்றும் இல்லாமல் நிற்கிறான். ஆனால் ஒரு மனிதன் நிற்கிறான், அவனுடைய பேர் யோசேப்பு. அவனுடைய களஞ்சியம் நிரம்ப ஆகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரே ஒரு காரணம், அவனிடத்தில் தேவன் இருந்தார். யோசேப்போடு யார் இருந்தது? தேவன் இருந்தார். அவனுடைய களஞ்சியம் நிறைந்து இருந்தது. அவனிடத்தில் அவனுக்காக போராடுகிற, அவனுடைய களஞ்சியத்தை நிரப்புகிற காளை ஒன்று அவனோடு இருக்கிறது. அதனால அவன் களஞ்சியம் எப்படி இருந்துச்சு? நிரம்பி இருந்துச்சு. இப்ப யோசேப்பு தன்னுடைய களஞ்சியம் நிரப்பி வைத்துக் கொள்கிறான். ஆனால் மற்ற எல்லா களஞ்சியமும் வெறுமையாக இருக்கிறது. அங்கு பஞ்சம், இங்கு ஆசீர்வாதம். தேவன் எங்கு இருக்கிறாரோ
அவருடைய களஞ்சியம் நிரம்பி இருக்கும். அவன் எதை காண்பதில்லை? பஞ்சத்தை காண்பதில்லை. இன்னைக்கு பஞ்சத்தில் இருக்கிறீங்கன்னா தேவன் உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். களஞ்சியம் வெறுமையாக இருக்குன்னா தேவன் உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். இந்த வசனம் அருமையாக இருக்கும். நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பான். எங்கிட்டு போகிறது இல்லையா? களஞ்சியத்திலே ஒன்றும் இல்லை, இங்கேயே கடன் வாங்கி சேர்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன சிக்கல்னா, தேவ சமூகத்தில் களஞ்சியம் நிரப்பப்பட வேண்டும் என்பது வெறும் பணத்தின் அடிப்படையில் மட்டும் இல்லை. அது எதன் அடிப்படையில் இருக்கு? தேவ வசனத்தின் அடிப்படையில் இருக்கு, வெளிப்பாட்டின் அடிப்படையில் இருக்கு. நம்மளுடைய மனது ரொம்ப குறுகி போய் தான் சிந்திக்கும். என் வீட்டு களஞ்சியத்தில் தான் பணம் இல்லையே, எது நம்ம களஞ்சியம் பீரோவை யோசிக்கிறோம். வேதம் உங்களுடைய இருதயங்களை பேசுது. இது என் ஆலயம் என்று சொல்லி உங்களை கை காட்டி பார்த்துட்டு அந்த களஞ்சியம் வறுமையா இருக்கான்னு பார்க்கிறாரு. அந்த களஞ்சியத்தில் தேவன் இருக்கிறாரான்னு பார்க்கிறாரு. அந்த களஞ்சியத்தில் தேவன் இருந்திருந்தால், அது தேவனால் நிரப்பப்பட்டிருந்தால் அது ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்கும். அல்லேலூயா. இன்று தேவன் பிறந்துட்டாருங்கிறோம். உங்களுடைய களஞ்சியத்தில் தேவன் பிறந்திருக்கிறாரா? உங்களுடைய மேன்சர்ல தேவன் பிறந்திருக்கிறாரா? உங்களுடைய தீவன தொட்டியில் தேவன் இருக்கிறாரா? தான் கேள்வி. அல்லேலூயா. இன்னைக்கு இது வெறுமையா இருக்குன்னா நானும் பஞ்சத்துல தான் இருக்கிறேன். என்னிடத்தில் தேவன் இல்லைன்னா நானும் எப்படி தான் இருக்கிறேன்? பஞ்சத்துல தான் இருக்கிறேன். யோசேப்பினிடத்துல தேவன் இருக்கிறார். உன்னுடைய பஞ்சம் என்ன செய்யாது? தீராது. உன்னிடத்தில் தேவன் வந்தாதான் உன்னுடைய பஞ்சம் என்ன செய்யும்? தீரும். பாருங்க, முதலாவது தன்னுடைய களஞ்சியத்தில் ஆகாரம் அவ்வளவு இருக்குது. காரணம் ஒண்ணுதான், அவன்கிட்ட தேவன் இருந்தார். ஏன் தேவன் இருந்தார்? யோசேப்போடு ஏன் தேவன் இருந்தார்? யோசேப்போடு தேவன் இருப்பதற்கான நோக்கம் என்னன்னா, அவன் சோதனைக்கு எல்லாம் என்ன பண்ணான்? சகிச்சுக்கிட்டே இருந்தான். அவ்வளவுதான். அவன் பெரிய யுத்தம்லாம் பண்ணல. அவன் பண்ணின ஒரே தப்பு என்ன தெரியுமா? தன்னுடைய சகோதரனிடத்தில் போய் என்னுடைய நெற்கதிர் நிமிர்ந்து நிற்குதுப்பா, நீங்கெல்லாம் சரிஞ்சு நின்று வணங்குறீங்கன்னு சொன்ன உடனே கதை முடிஞ்சிச்சு இல்லையா? தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துறோடனே கதை முடிஞ்சிச்சு. அப்புறம் சார்வால் நிமிந்தெல்லாம் இல்லை, தூக்கி பொட்ட குழியில் தூக்கி போட்டாப்புல, கமந்தான் கிடந்தாப்புல. அப்ப அவன் யோசிச்சிருக்கலாம், நிமிந்து நிற்பேங்க நீங்களே, எங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு யோசிச்சிருங்க. அப்படி யோசிக்கல. அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக டிக்கெட் வாங்கி எங்கே கொடுத்தாப்புல? சிறைச்சாலைக்கு தான் கொடுத்தாப்புல. அங்கேருந்து யோசித்திருந்துருக்கலாம், இதுதான் தேவ திட்டமா? தேவன் இப்படி தான் பண்ணுவாரா? தேவனை நம்பின எனக்கு இதுதான் கதியா? இப்படி 1000 முறை அவன் என்ன பண்ணியிருக்கலாம்? புலம்பி இருக்கலாம். ஆனால் அதை பண்ணல. அவன் அமைதியாக இருந்தான். பாருங்க, தேவன் மீது நம்பிக்கையாக இருந்த யோசேப்புக்குன்னு சொல்லிட்டே ஒரு பஞ்சம் உருவாக்கப்பட்டுச்சு. உங்களால் நம்ப முடியுதா? உண்மையாகவே அவனுக்காக தான் அந்த பஞ்சம் உருவாக்கப்பட்டுச்சு. அவனுக்காக அந்த பஞ்சம் உருவாக்கப்பட்டபடியினால தான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் நிறைவேற்றுச்சு. இல்லைன்னா எப்படி நிறைவேறும்? ஒரு பஞ்சம் உருவாக்கப்பட்டுச்சு. எகிப்து ராஜாட்ட போய் முறையிடுகிற போது, எனக்கு தெரியாது, ஏன் களஞ்சியமே அப்படிதான்டா இருக்கு, போய் யோசேப்ட்ட கேளுங்கன்னு சொல்றாப்பு. யோசேப்பின் இடத்துல போகிறது களஞ்சியம் நிறைந்திருக்கிறது. இதே சம்பவத்தை நீங்க என்ன பண்ணலாம்? எங்க பார்க்கலாம்? சாரிபாத் விதவையினுடைய வீட்டில் மட்டும் என்ன இல்ல, பானையில் மாவு குறையவில்லை, எண்ணெய் குறையவில்லை. ஆனால் தேசம் முழுக்க எப்படி இருந்துச்சு? பஞ்சமா இருந்துச்சு. ஏன்னா அங்கு தேவன் இருந்தார். ஏன் சாரிபாத் விதவையின் வீட்டில் தேவன் இருந்தார்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால் அந்த வீட்டில் என்ன இருந்துச்சு? தேவன் இருந்தார். அங்கு களஞ்சியம் நிரம்பி இருந்துச்சு, அங்க மரணம் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேருடைய வீட்டில் களஞ்சியம் நிரம்பி இருக்கு? இல்லை, ஏன்னா தேவன் இல்லை. தேவனை எத்தனை பேர் வீட்டில் கொண்டு வரன்னு நினைக்கிறோம்? பாருங்க, தேவ சமூகத்தில் பாவம் நிரம்பி வழியக்கூடிய தினமாக அவருடைய பிறப்பு இல்லை. நம்முடைய பாவங்கள் நம்மை விட்டு அகன்று போகக்கூடிய தினமாக அது இருக்கணும். அப்போ இங்கே என்ன சிக்கல் வந்துடுதுன்னா, நம்ம இன்னும் தேவனை உள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சிக்கவே இல்லை. அதுக்கு நிறைய சோதனைப்படணும். அந்த சோதனையில் ஒன்று தான் காலையில் எழும்பி ஜெபிக்கிறதெல்லாம். காலங்காத்தாலேயே ப்ரேயரா சப்பா அப்படி தானே இருக்கும்? அப்படி தான் இருக்கும். காலையில் ப்ரேயர் பண்ணாமல் எப்போ ப்ரேயர் பண்ணலாம்? மதியானம்னு சொன்னாலும் இதே கேள்வி தான் நீ கேட்பேன். மதியானமே ப்ரேயரா? அதே நடுராத்திரியே ப்ரேயரா? சாயங்காலமே ப்ரேயரா? கஷ்டம். எப்படி சொன்னாலும் எப்படி, ஏன்னா சார் ரொம்ப பிஸி. அப்படியே சுற்றி முற்றி 10 பிஏ உட்காந்துட்டு இதில் கையெழுத்து போடுங்க, அதில் கையெழுத்து போடுங்க. டிரைவர் உட்காந்து கதவை ஓப்பன் பண்ணி கொடுத்து காரில் வாங்க 10 இடத்துக்கு போனோம். ஒன்றும் இல்லை. அந்த நேரம் ஒன்று குரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்போம், இல்லையா பிளேட்டை உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். இதை தாண்டி வாழ்க்கையின் தேவை ஒன்றும் இல்லை. ஆனாலும் கடவுளுக்கு நேரத்தை கொடுக்கறதுல அவ்வளோ சங்கடம். ஏன்னா நான் படிக்கிறேன், ஏன்னா நான் வேலைக்கு போகிறேன். ரொம்ப முக்கியமானது. செத்ததுக்கு அப்புறம் எங்கே போகுங்கிறதா முக்கியம். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் யோசேப்பினுடைய களஞ்சியம் நிரம்பி இருந்துச்சு. சாரிபாத் விதவையினுடைய வீட்டினுடைய களஞ்சியம் நிரம்பி இருந்துச்சு. காரணம் ஒன்னே ஒன்று, அந்த களஞ்சியத்தை நிரப்புகிற தேவன் அவர்களோடு இருந்தார்.
இன்னைக்கு பிரச்சனை வந்த உடனேயே அங்கே எந்த மனுஷன் இருக்கான், இங்கே எந்த மனுஷன் இருக்கான்னு பார்க்குறோம். தேவனை பார், உன்னுடைய களஞ்சியம் நிரப்பப்படும். அல்லேலூயா. களஞ்சியம் வெறுமையாக இருக்கும்போது தேட வேண்டியது யாரை? தேவனை, தேவனுடைய வார்த்தையை. சாரிபாத் விதவையினுடைய வீட்டில் களஞ்சியத்தில் ஒன்றும் இல்லை. அந்த நிலைமையில் இருக்கிற போது தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்கள். அடுத்த நிமிஷம் வந்தது என்னது? இந்த பானையில் நீ மாவை எடுத்துக்கிட்டே இருக்கலாம், குறையாது. அல்லேலூயா. எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்க குறையாது. பஞ்சம் வரலாம், என்ன வேணாலும் வரலாம், ஆனால் உன் வீட்டை அது என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. அப்போ உங்களுடைய களஞ்சியங்கள் நிரப்பப்பட ஒரு காலை உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரணும். அந்த காலை பாவ நிவாரணத்திற்காக கடந்து வரணும். உங்களுடைய பாவங்களை மாற்ற அது கடந்து வரணும். உங்களை பரிசுத்தமாக்க அது கடந்து வரணும். இந்த ஆலயத்தில் தேவன் தங்க அது கடந்து வரும். அப்பதான் நீங்க ஒரு யோசேப்பை போல எப்படி இருப்பீங்க? நிறைந்து வழியக்கூடிய ஒரு களஞ்சியமாக இருப்பீர்கள். அல்லேலூயா. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருப்பா, அப்படிதானே? கேட்க நல்லா இருக்கு. தேவனுடைய சத்தத்திற்கு வர கீழ்ப்படியணும்னு சொல்றிய, அது ரொம்ப சங்கடமான வேலை, அப்படிதானே? அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்? சோதனை. அவர் சத்தானா நீங்க என்ன நினைக்கிறீங்க? முடிஞ்சு ஒருத்தர் நான் தூக்கணும்னு நினச்சிட்டானா தூக்கிட்டாருன்னு வைங்களேன், அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த ரெட் கார்பெட், அந்த சிவப்பு கம்பளம் விரிச்செல்லாம் அப்படி நடன்னு சொல்ல மாட்டார், அப்படி தானே? சிவப்பு கம்பளத்தை விரித்து நடன்னு சொல்ல மாட்டார். அவர் எடுத்து போடும்போதே முள் பாலாங்கல் தூக்கி அப்படி தான் போடுவார். அதையும் தாண்டி நடந்து நின்னா தான் தேவனுடைய பிள்ளையாக என்ன பண்ண முடியும்? ஜொலிக்க முடியும். அப்போ இங்கே தேவன் கூப்பிட்டாருனாலே உடனே ஆசீர்வாதம் அப்படி இல்லை. மரியாளை கூப்பிட்டார்ல, என்ன நடந்துச்சு? உலகமே பகைச்சிச்சு. உலகமே மரியாளை என்ன செஞ்சிச்சு? இகழ்ந்து பேசிச்சு. ஆனால் தேவன் சொன்னார், ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். எந்த ஆசீர்வாதம் முக்கியம்? உலகத்தோட ஆசீர்வாதம் முக்கியமா, தேவனோட ஆசீர்வாதம் முக்கியமா? மரியாள் முடிவு பண்ணது, நான் தேவனுக்கு அடிமை என்று சொல்லி, உலகத்திற்கு அடிமைன்னு சொல்லவே இல்லை. அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் ஒரு மரியாளை போல தேவனுக்கு அடிமை என்று சொல்லி இருக்கிற போது, உலகத்திற்கு அடிமையாக இருந்துக்கிட்டு தேவனுக்கு அடிமையாக இருக்க முடியாது. இரண்டு எஜமான்களுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியாது? ஊழியம் பண்ண முடியாது. பாருங்க, இங்கு களஞ்சியம் நிரப்பப்பட்டிருப்பது ஒரு வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற. அது என்ன வாக்கு தத்தம்? யோசேப்புக்கு முன்னாடி அவனுடைய சகோதரர்கள் வந்து மண்டிடணும். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வாக்கு தத்தம் நிறைவேறணும்னா முதல்ல களஞ்சியம் நிரப்பப்பட்டிருக்கணும். எல்லாருக்கும் வாக்கு தத்தம் 1ஆம் தேதி வாக்கு தத்தம் கிடைக்குமா? கிடைக்கும், வருஷம் வருஷம் கிடைக்கும். ஆனால் களஞ்சியம் நிரம்பி இருந்தாதான், களஞ்சியத்தில் தேவன் இருந்தாதான் வாக்கு தத்தம் நிறைவேற்றப்படும். அல்லேலூயா. வெறும் களஞ்சியமாக உட்கார்ந்துட்டு வாக்கு தத்தத்தை வாங்க முடியும், ஆனால் என்ன பண்ண முடியாது? சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. தேவன் உங்களோடு இருந்தால்தான் வாக்கு தத்தம் நிறைவேற்றப்படும். அல்லேலூயா. அப்போ முதல்ல தேவன் இந்த களஞ்சியத்துக்குள்ளே வர்றதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். இன்னைக்கு என் களஞ்சியம் எப்படி இருக்கு? அது வெறுமையாக இருக்கிறது. என் தேவன் உள்ள வர்றதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். லூக்காவினுடைய புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் அதனுடைய 17ஆவது வசனத்தை வாசிங்க. லூக்கா 3:17. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியால் சுட்டெரிப்பார் என்றான். பாருங்க, உங்களுக்கான ஒரு களஞ்சியம் இருக்கிறது. அதை யார் நிரப்பணும்? தேவன் நிரப்பணும். உங்களுக்கான ஒரு மேன்ஜர் இருக்கு, உங்களுக்கான ஒரு தீவன தொட்டி இருக்கு, அதை நிரப்ப வேண்டியது தேவன். தேவனுக்குன்னு ஒரு களஞ்சியம் இருக்கு. தேவனுக்கு என்ன இருக்கான்? ஒரு களஞ்சியம் இருக்கு. இந்த வசனத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னா, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார். எதை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார்? கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியால் சுட்டரிப்பார் என்றார். பாருங்க, தேவனுக்கு ஒரு களஞ்சியம் இருக்கு, உங்களுக்கெல்லாம் ஒரு களஞ்சியம் இருக்கு, அதை தேவன் நிரப்ப வேண்டும். தேவனுக்கு ஒரு களஞ்சியம் இருக்கு, அது கோதுமையால் நிரப்பப்பட வேண்டும். பதரையோ அக்னியிலே சுட்டரிப்பார். யார் அந்த கோதுமை? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவர்கள் தான் யாரு? இந்த கோதுமையாக இருக்கிறார்கள். அதான் வேதவசனம் ஒரு ஓமையாக சொல்லுது. கோதுமைங்கிறது யாரு? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கக்கூடிய ஜனங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் ஒரே விஷயம்தான், உங்களுடைய களஞ்சியத்தை தேவன் நிரப்ப வேண்டும். தேவனுடைய களஞ்சியமாகிய பரலோக ராஜ்யத்தை நீங்கள் நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் தேவனுடைய களஞ்சியத்தை நிரப்புவதற்கு நான் போறேன்னு சொல்லிட்டு தயாராக இருக்கிறோம்? அவர் உங்களுடைய களஞ்சியத்தை நிரப்ப அவர் தயாராக இருக்கிறார். அவர் இரத்தத்தை சிந்தினார், உங்களுக்காக ஜீவனை கொடுத்தார், என்னை ஏற்றுக்கொள் என்று சொன்னார். நீங்கள் பாவத்தை விட்டு அவரை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்க களஞ்சியத்தில் தேவன் இருப்பார். தேவனுக்குன்னு ஒரு களஞ்சியம் இருக்கு, அது பரலோக ராஜ்யம்.
அந்த பரலோக ராஜ்யத்தில் கோதுமைகளால், பதர்கள் அல்ல, பாவிகள் அல்ல, பரிசுத்தவான்களாகிய நீங்கள் அதை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் திட்டமிடுகிறார். அதுக்கு தான் பரலோக ராஜ்யத்தை வச்சிருக்கிறார். அதுதான் அந்த களஞ்சியம். அந்த களஞ்சியத்தில் நீங்களும் நானும் போறதுக்கு தயாராக இருக்கிறோமா? அதற்கான முயற்சி என்ன? அப்போ முதலாவது முயற்சி நம்முடைய களஞ்சியத்தை நிரப்புவது. இரண்டாவது வேலை என்னது? அவருடைய களஞ்சியத்தை சென்றடைவது, பரலோக ராஜ்யத்தை சென்றடைவது. நம்முடைய களஞ்சியம் அவரால் நிரப்பப்பட வேண்டும், அவருடைய களஞ்சியம் நம்மால் நிரப்பப்பட வேண்டும். இதுதான் தேவன் என்ன பண்றாரு? விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு அந்த களஞ்சியத்துக்கு போறது அப்படிங்கிறது ஒரு திட்டமிடுதல், அப்படிதானே? ஒரு ஆயத்தம் இல்லாமல் நீங்க போயிட முடியுமா? மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டாள் என்கிற சத்தம் கேட்டது. எத்தனை மணவாட்டியால சொல்ல முடியும் நான் என்னை ஆயத்தம் பண்ணி கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு? காரணம் என்ன? நம்ம இன்னும் அந்த ப்ராசஸ்லயே போகல. அதற்கான படிநிலைகளை குறித்து நம்ம சிந்திக்கவே இல்லை. பரலோக ராஜ்யம் என்பதை குறித்து நம்ம ஆசைப்படவே இல்லை. ஆனால் நீங்கள் வாஞ்சித்து நாட வேண்டியது எதுவாக இருக்கிறது? அவருடைய களஞ்சியமாக இருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம் நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 20-21 வாசிங்க. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அல்லேலூயா. என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்கும் படிக்கும், அவர்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும், அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன். அருமையான தேவச்சனமே, உங்களுடைய களஞ்சியம் நிரப்பப்பட வேண்டும்னா நீங்க நடக்கக்கூடிய ஒரு பாதை இருக்கு. அது என்ன பாதை? நீதியின் பாதை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனம் இவ்விதமாக சொல்லும், நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் என்ன இல்லை? மரணம் இல்லை என்று சொல்லி. அப்ப நீங்களும் நானும் எந்த பாதையில நடக்கணும்? நீதியின் பாதையில நடக்கணும். நீதியின் பாதையில நீங்களும் நானும் நடக்கிறது தான் நம்மளுடைய களஞ்சியத்தை நிரப்புவதற்கான வழி, அவருடைய களஞ்சியத்தில் சென்றடைவதற்கான வழியாக இருக்கிறது. எத்தனை பேர் நீதியின் பாதையில நடந்துகிட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. நீதியின் பாதையில நீங்களும் நானும் நடக்கணும் அப்படின்னாலே அவரை சிநேகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாரை சிநேகிக்கணும்? தேவனை சிநேகிப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சிநேகம் எங்க இருக்கு? தேடி கண்டுபிடிக்கணும். எங்கிட்ட எல்லாமே போயிட்டு இருக்கோம், இந்த பக்கம் அந்த பக்கம். நாளுக்கு ஒவ்வொன்றின் மீது ஆசை வரும். இன்னைக்கு எழும்பிட்டோன்னா ஒரு இது மேலே ஆசை, நாளைக்கு எழும்பிட்டோன்னா இன்னொரு இது மேலே ஆசை. ஆனால் எனக்கு என்ன வேணும்? எல்லாம் நடக்கணும். நான் ப்ரேயர் பண்ணிட்டேன்னா அடுத்த நிமிஷம் தேவன் கொடுக்கணும், அடுத்த நிமிஷம் கொடுக்கணும். இல்லைன்னா என்னது? என்ன தேவன் நீங்கள் அடப்புவாங்கப்பா, அவன்லாம் சும்மாவே கேட்குறான் கொடுக்குறாங்க அவங்க கடவுள், நீங்கள்லாம் நான் இவ்வளோ கேட்டும் கொடுக்க மாட்டேங்கிறிய அப்படின்னு தேவன்ட்ட இல்லையா? ஆனால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம் நம்ம இடத்துல இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அவன் தேவனுக்கு கொடுப்பதை போல் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா? அவன் இல்லாமையில் கொடுக்க பழகுவான். இறைவனே இல்லாத போதிலும் கூட நீங்கள் பார்த்துருக்கிறீங்கல்ல, எலியா தீர்க்கதரிசியும் போய் நிற்கிறாரு, பாகால் தீர்க்கதரிசிகளும் போய் நிற்கிறாப்புல. எலியா தீர்க்கதரிசியினுடைய ஆராதனை எவ்வளோ நேரம் நடந்துச்சு? அது சாயங்காலம் நேரம் தான் நடந்துச்சு. அவன் பாவம் ரொம்ப. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவனுடைய அர்ப்பணிப்பு அதிகங்கிறேன். பலன் இல்லை, ஆனால் அர்ப்பணிப்பு அதிகம் இல்லை. காலையிலேருந்தே கத்துறான் சாயங்காலம் வரைக்கும். நேர அளவிடல பார்த்தா கூட அவன் நிறைய செலவிடுறானா இல்லையா? அப்படி தானே? ஆனால் நம்ம என்ன அப்படின்னா, தேவ சமூகத்தில் போடக்கூடிய எஃபோர்ட்டுங்கிறது அவங்கள விட ரொம்ப கம்மியாக இருக்கு. தேவன் வெளிப்படணும். எலியா என்ன பண்ணாரு? போய் பலிப்பிடத்தை கட்டினார். அவனுக்கு தெரியாது எந்த பலிப்பிடத்தை எப்படி கட்டணும்னு தெரியாது. அங்கே காளை வேணும்னு அவனுக்கு தெரியாது. தேவ சமூகத்தில் காளையை வெட்டி துண்டு துண்டாக அர்ப்பணித்து தேவனை கூப்பிட்ட போது அவர் தேவன் அதனால பதில் கொடுத்தார். ஆனால் பாகால் தீர்க்கதரிசி அப்படியா? அவன் பாட்டு கத்திக்கிட்டு இருக்கான், கடைசி வரை கத்திட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கல. அவர் வானங்களை திறந்து பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எலியாவுக்கு பதில் கொடுத்தார் என்று சொன்னால் அவன் தேவனை அறிந்திருந்தான், தேவ சமூகத்தில் ஆராதித்து கொண்டிருந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை எப்படி ஆராதிக்கிறோம்? 10 கொட்டாவியோட அப்படி ஒரு ஆராதனை. அது எப்படி ஒரு ஆராதனை எனக்கு தெரியலையே. இதே நேரத்தில் ஒரு சினிமா கொட்டகையில் கொண்டு போய் உட்கார வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த 3 மணி நேரம் எப்படி இருக்கும் யோசிங்களேன். ஐயா ஜாலி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி தானே இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்வதில்லை. அது என்னன்னே தெரிய மாட்டேங்குது. முதல் 10 நிமிஷம் ஒரு எனர்ஜெட்டிக்காக அப்படி பார்ப்போம், அப்படியே சொங்கி போயிடுறது. கடைசி அந்த 1 மணி நேரம் முடியும் போதெல்லாம் தட்டி எழுப்பணும். முடிஞ்சிச்சுப்பா எலும்பு கிளம்பு வீட்டுக்கு போனோம்ல அப்படின்ட்டு அந்த அளவுக்கு ஆயிடுறோம். ஏன்னா வசனம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, கேட்கணும்ல. கேட்கவே கஷ்டப்பட்டு அதுபடி நடக்கிறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்.
அப்போ எதுக்கு நம்ம இதெல்லாம் கடைப்பிடிக்கிறோம்? அது ஒரு கடமைக்கு. தேவன் என்ன பண்ணலான்னா சர்ச்சுக்கு போனவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தண்டனை கொடுக்கலாம்ல, இல்லையா? வாய்ப்பு இருக்குல்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேட்டகரியில் எங்களுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷலாக ப்ரிவிலேஜாக கொடுப்பாரு. நீங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யாஷுவாவை ஆராதித்தீர்கள், அப்போ கூட தூங்கி தூங்கி ஆராதித்தீங்கன்னா அவர் சொல்லுவார். அப்படி தானே சொல்லுவார். பாருங்கள், இந்த இடத்தில் தேவ சமூகத்தில் ஆராதனை என்பதை எலியா என்ன பண்ணார்? முறையாக பண்ணார். தேவ சமூகத்தில் என்ன கிடச்சிச்சு? பதில் கிடச்சிச்சு. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால், இந்த லூக்காவுடைய புஸ்தகம் 2:12 நம்ம வாசித்தது மாதிரி, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். முன்னணியில், களஞ்சியத்தில், தீவன தொட்டியில், மேன்சர்ல நம்ம கடத்தி இருக்கிறத காண்கிறோம். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இதுவே உங்களுக்கு அடையாளம். அல்லேலூயா. தேவன் இருக்கிறார் என்பதற்கு எதுதான் அடையாளம்? உங்களுடைய களஞ்சியத்தில் தேவன் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் தேவன் பிறந்துட்டாருங்கிறதுக்கு அடையாளம். இப்போ உங்களெல்லாம் பார்க்குறாரு, மேய்ப்பர்கள் வந்து தேவன் எங்கே பிறந்திருக்கிறான்னு பார்க்குறாரு. ஒவ்வொரு ஆளுடைய களஞ்சியத்தை பார்க்கிற போது எங்கே போய் கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க? ஏன்? வெறும் தீவன தொட்டி தான் இருக்கு, வெறும் களஞ்சியம் தான் இருக்கு. உள்ள யாரை காணல? தேவனை காணல. இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா மேய்ப்பர்களுக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்படுது. நீ போ, எந்த தீவன தொட்டியில் தேவன் இருக்கிறாரோ அதுதான் தேவன். நீ போற வழியில தீவனத்தட்டி வறுமையாக இருக்க போவதில்லை, அங்க ஒரு பிள்ளை இருக்கும், அதுதான் தேவன் என்று சொல்லி சொல்லி அனுப்பப்படுகிறது. அருமையான தேவஜனமே, இன்று உங்களிடத்துல ஒரு சாத்தானானவன் வந்தா கூட முதல்ல என்ன பார்ப்பான்? உங்களுடைய ஆலயத்தில் யார் இருக்கிறார்னு பார்ப்பார். வெறுமையாக இருக்கக்கூடிய ஆலயம் என்பதை அவன் அறிந்து கொண்டால் அவனிலும் பொல்லாத 7 ஆவிகளோடு என்ன பண்ணுவானா? அந்த ஆலயத்தில் குடியிருக்க வருவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா உங்களுடைய ஆலயம், என்னுடைய ஆலயம் வெறுமையா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அது வெறுமையாக இருக்கும் என்று சொன்னால் அது சாத்தானுடைய கூடாரமாக மாறிவிடும். அப்போ முதல்ல இந்த ஆலயத்தை சுத்திகரிப்பது என்பது முக்கியமாக இருக்குது. எப்படி சுத்திகரிக்கணும்? அவர் எப்படி ஆலயத்தை சுத்திகரித்தார் சொல்லுங்க? சாட்டை எடுத்து முதல்ல தூக்கி போட்டு அடித்தார். அப்படி தானே? விற்கிறதுக்கும் வாங்குறதுக்குமான இடம் இது இல்லைன்னு சொல்லிட்டு இருதயம் முதல்ல ரொம்ப தெளிவாக இருக்கணும். உலகத்திற்கானது எது, என்னுடைய ஆத்மாவுக்கானது எது என்று சொல்லி. உலக பசிக்கானதை சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம். ஆனால் ஆத்ம பசிக்கான தேவ வார்த்தையை, ஜெபத்தை, உபவாசத்தை என்னைக்கு பண்ணியிருக்கிறோம்? ஆனால் நம்முடைய ஆத்மா இந்த உலகத்தோடு உலகமாக அல்லது மண்ணோடு மண்ணாக மக்கி போவதில்லை, அது தேவ சமூகத்தில் போகிறதாக இருக்கிறது. உடைய கண்ணின் காட்சிகளின்படி உன் எண்ணங்களின்படி நட, ஆனால் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி என்று சொல்லி வேதம் சொல்லுது. என்ன வேணாம் செய், ஆனால் இறுதியில் ஒரு நாள் இருக்கு, தேவனுக்கு முன்னாடி நின்று என்ன பண்ணணும்? இது எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஆத்மாவை பாதுகாக்க நான் இன்னைக்கு வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறேன்? லூக்கா 24:2-3 வாசிக்கலாம். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து யாவாகி யாஷுவாவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். பாருங்க, தேவனை தேடி போயிட்டு எங்க போய் பார்க்க முடிஞ்சிச்சு? களஞ்சியத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் கல்லறையில் என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. என் தேவனுக்கு கல்லறையில் வேலையே இல்லை. என் தேவனுக்கு எங்கே தான் வேலை? களஞ்சியத்தில் தான் வேலை. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அநேகரை பார்த்து தேவன் சொன்னார் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லி. நீங்கள் வெறுமனே தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து வெள்ளையடிக்கப்பட்டுட்டீங்க, சந்தோஷம். ஆனால் நீங்கள் கல்லறையாகவே இருக்கிறீர்கள். இந்த கல்லறையில் யாருக்கு வேலை இல்லை? தேவனுக்கு வேலை இல்லை. என் தேவன் களஞ்சியத்தை நிரப்பதான் வந்தாரே தவிர கல்லறையை நிரப்ப அல்ல. அப்போ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்குள் என் தேவனை நீங்கள் காண முடியாது. நீங்கள் கல்லறையாகவே இருந்துட்டு நான் தேவனை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. நீங்க எதுவா மாறணும்? களஞ்சியமாக மாறணும், ஆலயமாக மாற வேண்டும். இன்னைக்கு ஆலயமாக நீங்க மாறாத பட்சத்தில் தேவன் உங்களிடத்துல பிறக்க மாட்டார். தேவன் எங்க பிறந்தாரு? அது வேற கஷ்டமா போச்சு. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தானே. தேவன் எங்க பிறந்தாரு? பெத்லகேமில் பிறந்தார். வாசிக்கலாம், மீகாவுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம். எப்ரத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாக பூர்வத்தினுடையது. பாருங்க, எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, இங்கே யார் பிறப்பது? யாஷ்வா பிறப்பார். சந்தோஷமான செய்தி. பெத்லகேம்னா என்ன? நான் சொன்ன மாதிரி கல்லறையில் அவர் பிறக்க போவதில்லை, பெத்லகேமில் தான் பிறப்பார். எங்கே தான் பிறப்பார்? பெத்லகேமில் தான் பிறப்பார். கல்லறையில் போய் பிறக்க மாட்டார். பெத்லகேமில் 2 வார்த்தை இருக்கு. முதல்ல பெத்து, பேத்துனா வீடுன்னு நமக்கு தெரியும். லெகேம் அப்படின்னா அப்பம் என்று அர்த்தம்.
பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். பெத்லகேம்னா என்ன? அப்பத்தின் வீடு. ஆகாரம் எங்க இருக்கும், அப்பம் எங்க இருக்கும், அந்த வீடை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பெத்லகேம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்? அவரை வேதவசனம் என்னன்னு சொல்லுது? அவர் ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார். அல்லேலூயா. இப்ப ஜீவ அப்பம் போய் அப்பத்தின் வீட்டில் தான் இருக்க முடியும். அப்படித்தானே? ஆகாரம் இருக்கக்கூடிய இடத்துல தான் போய் இருக்க முடியும். பெத்லகேம்ல போய் தான் இருக்க முடியுமே தவிர கல்லறையில் இருக்க முடியாது. ஆனால் கல்லறையில் தேடி போனாங்க எங்க தேவன் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கறதுக்கு. ஆனால் பார்க்க முடிஞ்சா? முடியலை. தேவன் இறந்த பிற்பாடு அவருடைய செய்தியை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை முதல் அறிவித்தது யாரு? அந்த பெண்கள் தான். ஆனால் இங்கே சிக்கல் என்னன்னா, பெண்கள் எப்படி ஊழியம் செய்யலாம், எப்படி செய்யலாம்? பைபிளை தூக்கி வசனத்தை வாசித்து பிரசங்கித்து பாடி இப்படிலாம் ஊழியம் செய்யலாம். ஆனால் அவன் பிரச்சனை என்னன்னா, எப்படி ஊழியம் செய்யலாம்? தேவ சமூகத்தில் பெண்கள் என்றும் ஆண்கள் என்றும் இல்லை, எல்லார் மீது விழுந்த கடமை என்னவா இருக்கு? தேவனுடைய ஊழியத்தை செய்வது என்பது. ஆனால் மற்றவங்களால் அதை ஏற்றுக்க முடியல. பல பெந்தேகோஸ்து சபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்திரீகளை மேடையில் எடுத்துவது கடினம். அதையும் தாண்டி அவர்களை நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா, பிரசங்கம் பண்ண சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஐயோ, வேதத்திற்கு விரோதமாக பண்ணுகிறார். எந்த காலத்தில் பெண்கள் பிரசங்கித்தார்கள்? எப்படி? பைபிளை திறந்து வாசித்தேன்னா தெரியும். எது பிரசங்கன்னு நினைக்கிற? மைக்கை கையில் பிடிச்சிக்கிட்டு இல்லை லைட்டெல்லாம் போட்டுக்கிட்டு ஆடி பாடி அதுதானா? தேவனுடைய செய்தியை பரப்புன முக்கியமானவர்கள் பெண்கள் தான். அவருடைய ஊழியத்தை ஆதரித்தவர்கள் முக்கியமானவர்கள் பெண்கள் தான். அவரை விசுவாசித்ததில் அநேகர் பெண்கள் தான். பைபிளில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஊழியர்கள், பெண் ஊழியர்கள் இருக்கிறாங்க. இந்த செய்தியை அவரை தேடி போனது பெண்கள் தான். அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்கிற செய்தியை அறிவித்ததே பெண்கள் தான். ஆனால் இது சிலருக்கு புரியாது. சிலர் இன்னும் இந்த பிரெண்டாம் கோஷ்டியெல்லாம் இருக்காப்புல இன்னும் மண்டையை முட்டிக்கிட்டே இருப்பாப்புல. பெண்கள் நோ, பெண்களை பார்த்தா ஆகாது. பெண்கள் என்ன பண்ணக்கூடாது? பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப அது வேற ஒன்றும் சொல்லலை. உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த பைபிள் சிக்கல் இல்லை, இங்கே பிறந்த சூழல் சிக்கல். இதுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த பெரியாருன்னெலாம் ஒருத்தர் உண்டு. அவரெல்லாம் கையில் கம்பு கொண்டு வந்து 2 போடணும். டே ஆண் பொண்ணுலாம் ஒரு பிரச்சனை இல்லை போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடணும். இதுக்கும் தேவன் வரணும்லாம் இல்லை. ஆண் பெண் என்பதை பிரித்து பார்ப்பதுங்கிறது ஒரு அடிமைத்தனத்தினுடைய அந்த சூழலில் வச்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம். அப்படி இல்லை. ஆனால் இன்றைக்கி அதை விட இன்னொரு சிக்கல். ஆணுக்கு நான் நிகர்ந்து சொல்லி சிகரெட் பிடிக்கிற பிள்ளைகளை பார்க்க முடியுது, குடிக்கிற பிள்ளைங்களை பார்க்க முடியுது. ஆமாங்க, நீங்கள் நினைக்கிறீங்க இன்னைக்கு கலாச்சாரங்கள் வந்து நீங்கள் வீட்டில் பிள்ளைகளை வச்சுருக்கிற வரைக்கும் பத்திரமா இருக்கும். அதாவது பத்திரமா இருக்குதுன்னு நம்புகிறோம். இல்லை அப்படி தான் சொல்ல முடியும். பத்திரமா இருக்குதுன்னு நம்புகிறோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னைக்கு அந்த அளவுக்கு கலாச்சாரம் போயிருக்கேன். நாங்கள் நிகரானவர்கள். நிகரானவர்கள்ங்கிறத ஊழியத்தில் போட்டி போடலாம், அப்படி தானே? நான் ஆணுக்கு நிகரானவன் என்பதை நான் போதைப் பொருட்களை பயன்படுத்தியும் அல்லது உடைகளை அதே போல் மாற்றிக்கிட்டோம் இல்லை நான் அகங்காரமாக நடந்துக்கிட்டோம் தான் நிரூபிக்கணும் இல்லை, அப்படி தானே? இப்போ தேவ சமூகத்தில் ஊழியத்திற்காக பயன்படலாம். எத்தனை பேர் ஊழியம் செய்ய வரீங்க ஒரு ஆண்களை போலன்னா? அது கஷ்டம். நான் ஒரு பெண்ணாக இருந்துட்டு எப்படி ஊழியம் செய்வது? இது அடுத்த பிரச்சனை, அப்படி தானே? ஆனால் தேவ சமூகத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களை முதலில் தேவன் என்ன பண்ணுறாரு? அழைக்கிறாரு. அவருடைய உயிர்த்தெழுதல் செய்தியை சொன்னதே யார் தான்? அந்த பெண்கள் தான். இன்று வரைக்கும் தேவன் அதிகமாக விசுவாசிக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க தான். ஆனால் அதிகமான பலவீன பாண்டம் யாருன்னு நினைக்கிறீங்க? அதுவும் அவங்க தான். ஆனால் இந்த பலவீன பாண்டங்கிற ஒரு வார்த்தையை வச்சுட்டு இந்த ஆண்கள் பாடுறது பிரச்சனையே அது பெருசு. ஐயோ பெண்களும் அது பலவீன பாண்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறது. அப்படிலாம் இல்லை. இவன் அதை விட அயோக்கியனாக இருப்பான். ஏன்? அவன் குறைஞ்சபட்சம் பைபிளையாவது திறந்து படித்து ஆராதிச்சுட்டு இருப்பாப்புல. இது அப்படிலாம் இல்லை. நீ ஆராதிச்சியா, நீ ஜெபிச்சியா, நீ உபவாசியா, அப்படியே திருப்பி கேளு. நான் பண்ணனா? அதை கேட்கறது இல்லை. நமக்கு என்ன, வீட்டில் இருக்கவங்க ஆராதிச்சுட்டா அப்படியே தேவன் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செஞ்சிருவார். எப்படி அது செஞ்சா ஆசீர்வாதம் சேர்ந்து வருதோ அதே மாதிரி அவங்க செய்யலைன்னா சாபமும் ஒன்று சேர்ந்து தான் வரும். அல்லேலூயா, அப்படி தானே? பாருங்க, இந்த ஊழியத்தையே பெண்கள் என்ன பண்றாங்க? இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. கல்லறையில் காணவில்லை தேவனை. தேவனை எங்க காண முடியுது? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் இன்று உங்களிடத்திலையும் பார்க்க முடியாது. எங்க தான் பார்க்க முடியும்? களஞ்சியத்தில் மட்டும்தான் என்னுடைய தேவனை நீங்க என்ன பார்க்க முடியும்? பார்க்க முடியும். அந்த களஞ்சியத்தை தான் வேதம் சொல்கிறது பெத்தேல் என்று சொல்லி, அப்பத்தின் வீடு என்று சொல்லி. அப்பத்தின் வீட்டில் தான் ஜீவ அப்பத்தை நீங்கள் பார்க்க முடியும். இன்று உங்களுடைய ஆலயங்கள் பெத்தேலாக இருக்கிறதா? பெத்தேல்னா என்ன? ஜீவ அப்பம் நிறைந்ததாக இருக்கிறதா? வார்த்தை வசனம் நிறைந்ததாக இருக்கிறதா? அப்படி இல்லை. இருக்குதா? ஜீவாப்பம் நானேன்னு அவர் சொல்லிட்டாரு. எத்தனை பேர் அந்த ஜீவாப்பத்தை பெற்றுக்கிட்டோம்? அப்பத்தை எங்க கொடுத்தாரு தெரியுமா? வனாந்திரத்தில் தான் கொடுத்தார். அப்படி தானே? போனோம்ல, சோதனைக்கு உட்பட்டு போங்க, என் தேவன் கொடுப்பார்.
சோதனையே பட மாட்டேன், நான் அப்படியே சேஃப் சூன்லேயே உட்காந்துப்பேன், எனக்கு எல்லாம் கிடைக்கணும்னா தேவன் கிடைக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் முதலில் சோதனையை ஜெயிக்கிறவர்களாக இருக்கணும். இதே வசனம் எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேம் என்கிற ஒரு வசனம் எங்கே நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ரூத் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எலிமெலேக்குனுடைய மனைவி தான் யாரு? நகோமி. இந்த ரூத்தினுடைய புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிற போது நகோமியை குறித்து பார்க்கிறோம். நகோமிக்கு மொத்தம் 2 ஆம்பளை பிள்ளைங்க. அவங்களுடைய சொந்த தேசம் என்னன்னா இந்த எப்ரத்தா எனப்பட்ட பெத்லகேமின் ஊரான இந்த எலிமெலேக்குனுடைய மனைவி தான் இந்த நகோமி. இவர்கள் அந்த இடத்தை விட்டு வேற தேசத்துக்கு போறாங்க. வேற தேசத்துக்கு போகும்போது தன்னுடைய 2 மகன்களையும் கூட்டிட்டு போறாங்க. 2 மகன்களையும் கூட்டிட்டு போகிற போது தன்னுடைய கணவன் முதல்ல இறந்துடுறாரு. 2 பசங்களுக்கும் அந்த ஊரை சேர்ந்த பெண்களை திருமணம் செய்து வைக்கிறாங்க. 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயா ஜாலி. சரி, அடுத்து என்ன? இவனுக்கு 2 பேரும் செத்து போயிடுறானுங்க. கஷ்டமா போயிடுச்சு. இப்போ ஆக மொத்தத்தில் 3 பிள்ளைங்க. யாரு? மாமியார், 2 மருமகன். இப்போ மாமியார் சொல்றாப்புல, நான் எப்படி இருக்கிறேன், ஏன் சாப்பாட்டையே பார்க்க வழி இல்லாமல் இருக்கிறேன், நீங்க 2 பேரும் என் கூட வந்து வேஸ்ட்டு, நீங்க அதனால என்ன பண்ணுங்க, வேற ஏதாவது நல்ல வேலை இருந்ததுன்னா போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓர்பாலையும் ரூத்தையும் பார்த்து சொல்றாப்புல. ஓர்பால் நல்லா அழுதுகிட்டு சரி ஓகே சந்தோஷம், நீங்க உங்க வழியை பாருங்க, நான் என் வேலையை பார்க்கணும். ஓர்பால் போயிட்டாப்புல. ரூத்து சொல்லிட்டாப்புல, நீ எங்க போறியோ அங்கதான் நான் வருவேன் அப்படின்ட்டு. மாமியாரை ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியா துரத்தி விடலான்னு பார்க்குறாப்புல. வழக்கமா மாமியார் மருமக இப்படி இருப்பதில்லை, அப்படி தானே? நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே தான் இருப்பேன், அப்படிலாம் இல்லை, தனி கொடுத்து நம்ம போயிடுறேன்னு கேட்குறது. ஆனால் நம்ம சொல்கிறது இல்லையா, எப்படி இருக்குது, நான் உங்கள் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே யோசிக்கிறாப்புல, என்ன பண்ணுறது, இவனை எங்கே கூப்பிட்டு போகிறது அப்படின்னு மாமியார் யோசித்துக்கிட்டு திருப்பி நிறைய கன்வின்ஸ் பண்ணுறாப்புல. சாப்பாடு இல்லை, எனக்கு பிள்ளையும் இல்லை உன்னை கட்டி வைக்கிறதுக்கு, அதுக்கு நீ இங்கேயே அவனையாவது கட்டிக்கிட்டு இருந்துடலாமப்பா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை, அவள் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நீர் எதை சாப்பிட்றியோ அதை நான் சாப்பிட்டுக்கிறேன், உன்னுடைய தேவன் எதுவோ அது என்னுடைய தேவன். அல்லேலூயா. அங்கே தான் மாறுறாப்புல ரூத். உன் தேவன் எதோ அதுதான் என் தேவன். ரூத் தன்னை தேவனுக்கு என்று சொல்லி என்ன பண்ணுறாப்புல, அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறபடினால மாமியார் கூப்பிட்டு வந்துடுறாப்புல. கூட்டிட்டு வந்தாச்சு, தேசத்தில் வந்தாச்சு. வந்தா என்ன வேலை பண்ணணும்னு தெரியல, போ ஏதாவது என்னது பொறுக்கிட்டு வா, நம்ம ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு மாமியார் அனுப்பி விட்றாப்புல. போயிட்டு என்ன பண்ணுறாப்புல, பொறுக்க போகிற போது அங்கே பார்க்கக்கூடிய ஆள் தான் யாரு? போவாஸ். ஆனால் இப்போ போவாஸ் எந்த ஊர்க்காரன்? அதே பெத்லகேமை உடையவன். இவளுக்கு பஞ்சம். ஏன்? இவ வேற தேசத்துக்காரி. பஞ்சத்தை ஆற்ற போகக்கூடியது யார்கிட்ட? போவாஸ்ட. அவன் பெத்லகேம்காரன், அவன்கிட்ட தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவன்கிட்ட செல்வம் நிறைந்திருக்கிறது, அப்பம் நிறைந்திருக்கிறது. இவள்கிட்ட ஒன்றும் இல்லை. ஏன் இல்லை? புறஜாதியாக இருக்கிறபடி. அப்போ எங்கே போய் சேரணும்? போவாசிடத்தில் போய் சேர வேண்டும். நீங்களும் நானும் மனவாட்டியாக இருக்கிறோம், புறஜாதியாக இருக்கிறோம். நீங்களும் நானும் ஆசீர்வாதம் மற்றவர்களாக இருக்கிறோம். களஞ்சியம் வெறுமையாக இருக்குது. எப்போ உங்கள் களஞ்சியம் நிரப்பப்படும்னா நீங்கள் போவாசை நோக்கி போகிற போது. அல்லேலூயா. போவாஸ் யாரு? அது தேவ மனுஷனாக இருக்க வேண்டும், தேவனாக இருக்க வேண்டும், யாஷுவாவாக இருக்க வேண்டும். அங்கே தான் என்ன இருக்குது? களஞ்சியம் இருக்குது, அப்பம் இருக்குது. ஆனால் இப்போ இங்கே என்ன சிக்கல்னா, போவாஸ் இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. உனக்கு என்னை விட முறையான ஒருத்தன் இருக்கிறான், அவனை வேணா நீ ஏற்றுக்கையே அப்படின்னு சொல்லும்போது மேடம் லைட்டாக ஜர்க்காக இருக்கலாம். அப்படி இல்லை இல்லை, இப்போ பேசுகிற மொழி ஏதாவது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? அப்படி இல்லை, புரிதலுக்காக தான் பேசுகிறேன். அப்படி இல்லை, அவங்க இல்லை நீர் எடுக்கிறதா முடிவுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாப்புல. இப்போ அடுத்து சாத்தானிடத்தில் கேட்கப்படுகிறது. நான் அப்படி சொல்கிறேன் உங்களுக்கு புரிதலுக்காக. சாத்தானிடத்தில் கேட்கப்படுது. எப்படிப்பா உனக்கு தேவையான்னு கேட்கப்படுது. இல்லைப்பா நீயே வச்சுக்கிட்டு முடிச்சிட்டாப்பா. ஏன்? இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட சாத்தான்கிட்ட கேட்குற போது ஐயா அவன் ஏன் ஆளு தானே அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே ரூத்துக்கும் அந்த மற்றொருவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்களுக்குள் சம்பந்தம் இருந்திருந்து என்று சொன்னால், பிசாசுடைய கிரியைகள் இருந்திருந்து என்று சொன்னால் அவர்கள் தேவனுக்கு சம்பந்தமாக முடியாது. ஆனால் இந்த இடத்துல அவங்களுக்கு எந்த ஒரு உறவும் இல்லாதபடியினால் மறுபடி போவாஸ் அவளை திருமணம் செய்து கொள்கிறார். அல்லேலூயா. இப்போ யார் கல்யாணம் பண்ணியாச்சு? ரூத்தை போவாஸ் கல்யாணம் பண்ணியாச்சு. இனிமேல் ரூத்து பஞ்சத்தில் இருப்பாளா? இல்லை, அவளுடைய களஞ்சியம் நிரம்பி இருக்கும். என் தேவனை தான் சொல்றாரு, நான் ஒரு களஞ்சியம் வச்சிருக்கிறேன். நான் போவாஸ், நான் ஒரு களஞ்சியம் வச்சிருக்கிறேன். அந்த களஞ்சியத்தை உன்னை கொண்டு நிரப்ப போகிறேன். அல்லேலூயா. நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். எல்லாரையுமே ரூத்தாக கூப்பிடுறார். என் தேவனை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். யாஷுவாவை ஏற்றுக்கொள்கிற போது பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம்? ரூத்து 4வது அதிகாரம்
17:22 வாசிக்கலாம். அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். உங்களுக்கு புரிஞ்சா? நான் எதுக்கு இந்த கதையை சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சுல? அந்த பெத்லகேமில் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று சொல்லி, அப்படி இல்லை, தப்பு. நகோமிக்கு பிள்ளை பிறந்துச்சு, ரூத்துக்கு பிள்ளை பிறந்துச்சு. அப்போ ஏன் நகோமிக்கு பிள்ளை பிறந்துன்னு சொன்னாங்க? நகோமிக்கு தான் வம்சம் இல்லை. நம்ம எந்த வம்சத்தை பற்றி தெரியுமா பேசுவோம்? எந்த வம்சத்தை பற்றி பேசுவோம்? இஸ்ரவேலுடைய வம்சத்தை பற்றி தான் வேதம் பேசுமே தவிர கண்டவருடைய வம்சத்தை பற்றி பேசாது. அப்படி இருக்கும்போது இங்கே நகோமியினுடைய உறவு மறுபடி நீளுது, அந்த வரலாறு மறுபடி நீளுது. அப்படிங்கிறனால நகோமியுடைய குடும்பத்தில் ஒரு வாரிசு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நகோமி என்ன பண்ணாங்க? வாழ்த்துனாங்க. ஆனால் பிள்ளை பிறந்தது யாருக்கு? ரூத்துக்கு பிள்ளை பிறந்துச்சு. அந்த பிள்ளையுடைய பெயர் என்ன? ஓபேத் என்று பெயரிட்டாள். அந்த ஓபேத் யாருக்கு அப்பா? ஈசாயின் அப்பா. ஈசா யாருக்கு அப்பா? தாவீதின் அப்பா. தேவன் எங்க பிறந்தார்? தாவீதின் வம்சத்தில் பிறந்தார். அல்லேலூயா. இப்ப பெத்லகேமில் எல்லாராலையும் பிறக்க முடியாது. பெத்லகேமில் நீங்கள் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாரா இருக்கணும்? நீங்கள் ஜீவ அப்பத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்களிடத்தில் அப்பத்தின் வீடாக நீங்க இருக்க வேண்டும். நீங்க பரதேசியா அடிமையா இருந்துட்டு பெத்லகேமில் இருக்க முடியாது. நீங்க எகிப்துக்கு தான் போகணும். ஆனா பெத்லகேமில் நீங்க சுதந்திரமா தான் இருக்க முடியும். நீங்க களஞ்சியம் நிரம்பி தான் இருக்க முடியும். அப்ப இந்த வழியில், விசுவாசத்தின் வழியில் பிறந்தவர் தான் யாரு? தாவீது. தாவீதுனுடைய வழி தோன்றலில் வந்தவர் தான் யாரு? நம்முடைய யாஷுவா. இப்ப தாவீது விசுவாசத்தினால் பிறந்துட்டாங்க. தாவீது ராஜாவாக இருந்தானா? இல்ல, தேவன் ராஜாவாக மாற்றினார். அல்லேலூயா. இப்போ ஒன்றும் இல்லை, உங்களிடத்துல விசுவாசம் மட்டுமே இருந்தா கூட இந்த தேவனால் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். தேவை ஒன்று தான், விசுவாசம். ரூத்துட்ட இருந்துச்சா? ஆமாம் இருந்துச்சு. அவள் புறஜாதியா? ஆமாம் புறஜாதி. ஆனால் அவள் இடத்துல ஒன்றே ஒன்று இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. நான் என் தேவனை நம்பி போனால் அவர் கைவிட மாட்டார் என்கிற விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசம் அவளை சுதந்திரவாளியாக மாற்றியது. இன்னைக்கு எத்தனை பேர்ட்டு அந்த விசுவாசம் இருக்குது? எத்தனை பேர் பரலோக ராஜ்யத்துக்கு போவோங்கிற விசுவாசம் இருக்குது? கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம் போல. அது அப்படி தான் பார்வையே, ரொம்ப கஷ்டம் போல அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன சிக்கல்னா ரொம்ப ஈஸி. நம்ம பாஸ்டர் மாதிரி பாவத்தையே பார்க்க மாட்டாருன்னு சொன்னாலும் ரொம்ப கஷ்டமாக போயிடும். எங்கள் பாஸ்டர் தான் சொன்னார், அங்கே போயிட்டு எங்கள் பாஸ்டர் தான் சொன்னார், என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்கலாம், நீங்கள் இப்போ எப்படி என்ன வந்து நீங்கள் நரகத்துக்கு விட்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேளை ஆர்கியூ பண்ணலாம் இல்லையா? அப்படி இல்லை, அவ்வளோ ஈஸியாகவும் இல்லை, அவ்வளோ கஷ்டமாகவும் இல்லை. ஆனால் ஒன்று இருக்குது, தேவ சித்தம்னு ஒன்று இருக்குது. அதை நிறைவேற்றிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போயிடலாம்? தேவ சமூகத்துக்கு போயிடலாம். தேவ சமூகத்தில் பெத்லகேம் எனக்கூடிய ஊரில் தேவன் பிறப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தாவீதினுடைய வம்ச வழியில் தான் பிறக்கணும். அவர் எப்படி சொல்லி? தாவீதின் குமாரன் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? தாவீதின் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வழியில், விசுவாசத்தின் வழியில தான் என்ன செய்யணும்? என் தேவன் பிறக்க வேண்டும். வாசிக்கலாம், மத்தேயுனுடைய புஸ்தகம் 1:17. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகளெல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் மேசியா வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். பாருங்க, இங்க ஒரு தலைமுறைகளை பற்றி பேசுது. 14 அப்படிங்கக்கூடிய 3 தலைமுறைகளை குறித்து பேசுது. இந்த தலைமுறைகளை பற்றி பேசுகிற போதெல்லாம் நமக்கு எது கனெக்ட் ஆகணும்னா பெத்லகேம் கனெக்ட் ஆயிருது. பெத்லகேம் கனெக்ட் ஆயிருது. உதாரணத்துக்கு 1 சாமுவேல் 17:12 வாசிக்கும் போது தாவீது யாரு? தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஈசா என்னும் பேருள்ள எப்ராத்தியா மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். யாருடைய குமாரன்? ஈசா என்னும் பேருள்ள. ஈசா என்னும் பேருள்ள. ஏன் இந்த ஈசாயை உங்களுக்கு சொல்றேன்னா, யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊரான ஈசா என்னும் பேருள்ள எப்ராத்தா மனுஷனுடைய, எப்ராத்தா பெத்லகேம் எல்லாம் ஒரே ஊர் நம்ம பார்த்துட்டோம். ஆனா ஈசா என்கிறதுல தான் ஒரு என்னது, ஒரு வேரிலிருந்து ஒரு கிளை தோன்றும். அதான் வசனம். வேரிலிருந்து ஒரு கிளை தோன்றும். அந்த கிளை யாரு? யாஷுவா என்பதுதான் ஏசாயா புஸ்தகத்தில் தீர்க்கதரிசி சொன்னது. ஈசா, நம்ம எல்லாரும் ஈசாக்குன்னு நினைப்போம். ஈசாக்கு இல்ல, ஈசா. அப்ப ஈசா யாரு? தாவீதோட அப்பா. உண்மையிலேயே அங்க கிளத்தோன்னது யாரு? தாவீது. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஈசாவினுடைய வேரிலிருந்து ஒரு கிளை தோன்றும், அதுதான் யாஷுவா என்று சொல்லுகிறது. இப்ப தாவீதா யாஷுவாவான்னு ஒரு கதை இருக்குல்ல, அதை தான் 14 நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். எப்படி பிரிச்சு வச்சிருக்கோம்? 14 பிரிச்சு வச்சிருக்கோம். எப்படி 14? ஆபிரகாம், விசுவாசத்தின் துவக்கம். அதுலேருந்து ஆரம்பிச்சா அடுத்து யார் வராங்க?
தாவீது வரைக்கும் ஒரு பிரிவு பிரிச்சு விட்டாப்புல. அடுத்தது மறுபடி தாவீதினிடத்திலிருந்து ஆரம்பிக்குது அடிமைத்தனம். மறுபடி அடிமைத்தனத்திலிருந்து ஆரம்பிக்குது யாசுவா. 3 பிரிச்சு வச்சிருக்காப்புல. இந்த இடத்துல 2 மெஸ்ஸியாவை நீங்கள் பார்க்க முடியும், 2 அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நீங்க பார்க்க முடியும். தாவீது யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்படுவதை தான் நம்ம மெஸ்ஸியா என்று சொல்லி குறிப்பிடுறோம். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். யாசுவா யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். 2 அபிஷேகங்கள் ஒட்டுமொத்த வேதத்தையும் பிரிச்சு நிக்குது. தாவீதினுடைய காலம் ஒன்று. தாவீது தகுதியற்றவன், அவன் ஏழ்மையில் இருந்தவன், அவனுக்கும் ராஜ்யத்திற்கும் சம்பந்தம் அல்ல. அவன் யாசுவாவை விசுவாசித்தான், ஆனபடினால் ராஜாவாக மாற்றப்பட்டான், இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்ந்தான், தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடினான். இல்லையா? மனித உருவில் இருந்த ஒருவன் மெஸ்ஸியா எனக்கூடிய அபிஷேகத்தை பெற்றபடியினால் இஸ்ரவேலுடைய ராஜாவாக மாறினான். இன்னொன்று, தேவன் மனிதனாக கடந்து வந்து மெஸ்ஸியாவாக இஸ்ரவேல் ஜனத்திற்கு ராஜாவாக இருக்கிறார். அல்லேலூயா. மொத்தம் 14 நீங்க பிரிச்சுக்கலாம். இப்ப தாவீதுங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதனால தான் யாசுவாவை சொல்லுகிற போது தாவீதின் குமாரன். அவர் அங்க பிரிக்க விரும்பல. அவர் என்ன மெஸ்ஸியாவை பிரிக்க விரும்பல, அபிஷேகத்தை பிரிக்க விரும்பல. அந்த அபிஷேகத்தை உடையவர் தான் இவர். ஆனால் இவன் மண்ணுக்கான அபிஷேகம், அதனால என்ன முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. ஆனால் இவர் விண்ணுக்கான அபிஷேகம். இது என்ன ஆயிடுச்சு? பரலோக ராஜ்யத்துக்கு போயிடுச்சு. ஆனால் எல்லாவற்றையும் வழி நடத்தியது அபிஷேகம் தான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நடத்தினது என்னதான்? என் தேவனுடைய திட்டம் தான் என்பதை தான் ஒட்டுமொத்தமாக 14 நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். தாவீதுங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதில் தேலத் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கும். தேலத் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையினுடைய எண் கணக்கு என்ன? 4. அடுத்த வார்த்தை என்ன? வாவ் என்கிற வார்த்தை இருக்கும், அதனுடைய எண் கணக்கு 6. மறுபடி அடுத்த தேலத் இருக்கும் 4. மொத்தத்தையும் கூட்டினா 14. மொத்தமாக தாவீதை சுற்றிலும், அதாவது தாவீதனுடைய குமாரன் எனப்படக்கூடிய யாசுவா, இவர்களை சுற்றி தான் ஒட்டுமொத்த வேதத்தையும் தேவன் தலைமுறைகளை பிரித்து வைத்திருக்கிறார். எதை பிரிச்சாரு? தலைமுறைகளை பிரித்து வச்சிருக்கார். 14 தலைமுறை அப்படின்னா 14 வருஷம் இல்லை. ஒருத்தன் ஒரு 70 to 100 வருஷம் வாழ்றான்னு வைங்களேன், அப்படி 14 பேர் வாழ்ந்துருக்கணும். அப்போ 1400 பக்கத்தில் வாழ்ந்துருக்கணும். புரியுது? அந்த கணக்கு உங்களுக்கு புரியுதுல்ல? அப்படி சொல்கிறேன். அப்போ இந்த இடத்தில் நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 14 என்கிற 3 பெரும் தலைமுறைகளை குறித்து வேதம் பேசு. இதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது தான் மெஸ்ஸியா எனக்கூடிய அபிஷேகம். எது? மெஸ்ஸியா எனப்படக்கூடிய அபிஷேகம். மெஸ்ஸியா என்கிற அபிஷேகம் தாவீது மேல போய் உட்காருது. எதுக்காக உட்கார்ந்துச்சு? ஆலயத்தை கட்டுவதற்காக. ஆலயம் தாவீதால் கட்ட முடியவில்லை, அவருடைய குமாரனால் கட்டப்படும் என்று சொல்லி நம்பப்பட்டுச்சு. ஆனால் அந்த சாலமோன் மறுபடி விக்கிரக ஆராதனைக்குள் போனான். ஆலயம் இடிக்கப்பட்டது. அடுத்த அபிஷேகம் யாசுவா என்கிற அபிஷேகம். அவர் இந்த ஆலயங்களை, இடிந்த ஆலயங்களை மறுபடி கட்டுவதற்காக கடந்து வந்தார். அவர் அந்த ஆலயங்களை கட்டினார். அல்லேலூயா. சாலமோன் கட்டின ஆலயம் இடிந்து போயிடுச்சு. ஆனால் என் தேவன் இன்று வரைக்கும் ஆலயத்தை கட்டி கொண்டே இருக்கிறார். நீங்கள் தான் அந்த ஆலயத்தினுடைய உறுப்புகளாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் ஒரு அபிஷேகம் தான் மொத்த தலைமுறைகளையும் என்ன செய்து அது வழி நடத்தி கொண்டே இருக்குது. இப்போ பாருங்க, இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே ஒருத்தன் விழுந்து போயிட்டே இருப்பான். ஆபிரகாம்லேருந்து தாவீது வரைக்கும் யாசுவாவை போலவே ஒருத்தன் அழைக்கப்பட்டான். யார் அது? சிம்சோன். நஸ்ரேனா? ஆமா, நஸ்ரேன். தேவனுடைய ஆவி அவனிடத்தில் வருமா? ஆமா, வரும். இஸ்ரவேலுக்காக அவன் போராடினானா? ஆமா, போராடினான். பெலிஸ்தீரை முறியடித்தான், வெற்றி பெற்றான். அவனிடத்துல பலம் இருந்துச்சா? ஆமா, இருந்துச்சு. பராக்கிரமம் இருந்துச்சா? இருந்துச்சு. அபிஷேகம் இருந்துச்சா? இருந்துச்சு. அவன் செஞ்ச எல்லா விஷயத்தையும் தேவன் வாய்க்க பண்ணினார். பாருங்க, எல்லாமே இருந்துச்சு. இவனுடைய வெற்றி இஸ்ரேலுக்கு கிடைச்சிச்சா? ஆமா, கிடைச்சிச்சு. ஆனால் அது மாம்சத்திற்குரிய வெற்றியாக இருந்துச்சு. எப்படி மாம்சத்துக்குரிய வெற்றி? போராடி ஜெயிக்கிறது, அவ்வளோதான் விஷயம். இங்கே இருக்கவங்க கொன்று போட்டால் ஜெயம். ஆனால் அப்படியே யாசுவாட்ட பார்த்தீங்கன்னா அது ஆவிக்குரிய வெற்றியாக இருந்துச்சு. பிசாசை கொல்வதும் பாவத்தை கொல்வதுமாக இருந்துச்சு. இது வேறுபாடு. ஆனால் எல்லாத்துலேயும் ஒன்றே மாதிரி இருந்தது. நஸ்ரேனா? ஆமாம், முடி வளர்த்தினாப்புல எல்லாமே இருந்த அபிஷேகம் இருந்துச்சு, போனால் வெற்றி இருந்துச்சு, மேலே ஆவி இருந்துச்சு, தேவ ஆவி இருந்து வழி நடத்தப்பட்டுச்சு. ஆனால் சிம்சோன் விழுந்து போனான். எதில் விழுந்து போனான்? பாவத்தில், சோதனையில் அவன் விழுந்து போனான். ஒரு தலைமுறையில் ஒரு சிம்சோன் விழுந்துருச்சு. ஆபிரகாமிலிருந்து தாவீது வரைக்கும் ஒருவன் தேவன் எழுப்பினார். தேவன் தானே எழுப்பினார் சிம்சோனை. ஆனால் சிம்சோன் விழுந்து போனான். தேவன் சிம்சோனை எழுப்பினார், ஆனால் அவன் உலகத்திலே விழுந்து போனான். அடுத்தது என்ன பார்த்தோம்? தாவீதிலிருந்து சிறைப்பட்டு போற வரைக்கும் பார்த்தோம். அங்கே வந்ததுதான் சாலமோன்.
அவன்கிட்ட அபிஷேகம் இருந்தா இருந்தது, தேவ ஞானம் இருந்துச்சா இருந்துச்சு, இஸ்ரவேலை ராஜாவாக வைத்திருந்தாரா வச்சிருந்தார். ஆனால் அவனும் என்ன பண்ணான்? வேதம் இப்படி சொல்லுது பாருங்க, பொஞ்சாதிகளை கட்டினா அது தப்பு இல்லை இல்லையா? அவ என்னென்ன கடவுளை வழிபடுவாளோ அதையெல்லாம் இவன் வழிபட ஆரம்பிச்சிட்டான், முடிஞ்சு போச்சு. அதோட சாலமோன் சாப்டர் க்ளோஸ் பண்ணி விட்டார். ஆனால் அவன் அப்படி வளர்க்கப்படலை. சாலமோனுடைய துவக்கமும் சிம்சோனுடைய துவக்கமும் எளிதல்ல இல்லையா? அவ்வளவு ஆசீர்வாதத்தோடு அவ்வளவு அபிஷேகத்தோடு தேவ ஆவியினால் தான் அவங்க வளர்க்கப்பட்டாங்க. ஆனால் முடிவு என்ன? இன்னைக்கு நம்ம சபையிலையும் கூட நல்லா தான் ஓட ஆரம்பிச்சிருப்போம், வழியிலேயே படுத்து தூங்கிடுவோம், எலும்புடா ஓடுறான்னு ஓட மாட்டோம் இல்லையா? இது சிம்சோன் சாலமோனை போய் நல்ல அறிவாளியாக இருப்பான், பைபிளெல்லாம் பயங்கரமாக தெரியும், ஆனால் வாழ்கிறது தான் இல்லை. அதுபடி அப்படி தானே, டெய்லி கேட்கறது தான், இப்படி நடத்துறது தான் இல்லை. அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, ஒவ்வொரு இதுலேயுமே ஒருத்தன் விழுந்து போயிடுறாரு. ஆனால் சிம்சோன் விழுந்து போனான், சாலமோன் விழுந்து போனான், ஆனால் யாஷுவா விழல. அவர் சோதிக்கப்பட்டாரா? அவன் சோதிக்கப்பட்டார், ஆனால் சோதனையை ஜெயித்தவராக இருந்தார். அல்லேலூயா. ஏன்னா இவங்கெல்லாம் மாம்சம், அவர் ஆவி, இவங்கெல்லாம் மனுஷர், அவர் தேவன். அல்லேலூயா. ஆனபடியினால் அவர் மூலமாக பாவம் என்ன பண்ணிச்சு? விழுங்கப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு தாவீது பாவத்தை வென்றிருந்தாலோ, சாலமோன் பாவத்தை வென்றிருந்தாலோ, அல்லது சிம்சோன் பாவத்தை வென்றிருந்தாலோ, அவர்களை கடவுள் என்று சொல்லி கூட இங்கே கும்பிட்டுருக்கலாம். ஆனால் அவர்கள் மனிதர்கள். யாஷுவா அப்படி இல்லை, அவர் தேவ ஆவியினால் இவ்வுலகத்திற்கு கடந்து வந்தார். இவ்வுலகத்திலே அவர் மனிதனாக வந்தாரே தவிர மனிதராக பிறக்கல. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் பிறக்கல், இந்த உலகத்தின் பிறப்பு என்பது இந்த உலகத்தின் அவருடைய துவக்கமே இல்லை. அவருடைய துவக்கம் என்பது அது சர்வத்தையும் சிருஷ்டிப்பதற்கு முன்னதாகவே அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர் உலகத்திற்கு கடந்து வருகிறார். காரணம் என்னதுதான்? ஆதாம் துவங்கி மோசே மட்டும் பாவம் செய்யாதவர்களை மரணம் ஆண்டு கொள்கிறது. அந்த மரணத்தை ஜெயிப்பதற்காக பிந்தின ஆதாமாக கடந்து வருகிறார். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, 14 தலைமுறைகளில் ஜெயிக்க முடியாத பாவத்தை என் தேவன் உலகத்தில் பிறந்து ஜெயித்து உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு மிகப்பெரியதாக இருக்கிறது. அபிஷேகம் யாரிடத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம், தேவ ஞானம் யாரிடத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் இறுதி வரை அந்த ஞானத்தோடு, இறுதி வரை அந்த அபிஷேகத்தோடு, இறுதி வரை பாவத்தை எதிர்த்து வாழ்கிறோமா? இவங்கெல்லாம் பெத்லகேம்ல தான் இருந்தாங்க. இவங்கெல்லாம் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக என் தேவன் மாற்றி அழகு பார்த்தார். ஆனால் பிசாசனுடைய சோதனையில் விழுந்து போனார்கள். என்று தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் சோதனைகளை ஜெயிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லி. அல்லேலூயா. எபிரேயருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி இருந்துச்சு அவர்? எப்படிப்பட்டவர்? சோதனை படாமல்லாம் இல்லை, சோதனை பட்டார். ஆனால் சோதனை என்ன பண்ணாரு? ஜெயித்தார். அப்ப யாஷுவா எல்லாரை போல சோதனைப்பட்டார். எல்லாரும் சோதனையில் விழுந்து போனார்கள். ஆனால் யாஷுவா என்ன பண்ணார்? அந்த சோதனையை ஜெயித்தார். இப்போ சோதனையை எப்படி ஜெயிப்பது? மனுஷீகம் முன்னாடி நிற்கும். எல்லா தருணத்திலையுமே, எல்லா முடிவுகளிலுமே ஒரு மனுஷீகம் என்பது முன்னாடி நிற்கும். உதாரணத்திற்கு டிசம்பர் 25 தேவன் பிறந்தார் அப்படின்னு நிற்கும். வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எதை கொண்டாடக்கூடாது? வேறு தேவர்களை நீங்கள் கொண்டாடக்கூடாது. வேறு தேவனா அப்படிங்கிற கேள்வி வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்மஸ் என்கிறதை நம்ம கொண்டாடுறோம். ரோமில் ஆரியூலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். ஆரியூலியன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த ஆரியூலியன் அப்படிங்கிறவர் ஒரு ராஜா. இவர் 270-275 வரைக்கும் அரசாண்டவர். ரோமை அரசாண்டவருடைய பேர் தான் ஆரூலியன். ஆரூலியன் என்ன பண்றாருன்னா, முதலாக சோல்னா சூரிய கடவுள், சூரிய கடவுள், சோல்ங்கிறது சூரிய கடவுள், சோல் இன்விக்டாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பண்டிகையை கொண்டாடுறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, சூரியன் என்ன பண்ணுதுன்னா எல்லா கோள்களையும் ஜெயித்து நிக்குது, மறுபடி அது பிறக்குது. அப்போ சூரியனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய கடவுளை வழிபடுவதற்காக சோல் இன்வெக்டஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பண்டிகை, இது அவர் தான் ஆரம்பிச்சு வைக்கிறார் அவருடைய ஆட்சி காலத்தில். எப்படி நம்ம கொண்டாடுவோம்? போடுங்க, விளக்குகளை கொளுத்தி கொண்டாடுவோம். அது வெளிச்சத்தை நமக்கு தருது, இருளை போக்குது. அதனால நம்ம விளக்குகளை கொளுத்தி என்ன பண்ண போறோம்? இதை கொண்டாட போறோம் அப்படின்னு. நான் என்ன சொல்றேன், இப்போ இவங்க ஒரு கேள்வி வரலாம்,
எனக்கும் யார் ரோமுக்கும் என்ன சம்பந்தம்னு கேள்வி வரலாம். உங்களுக்கும் ரோமுக்கும் பல சம்பந்தம் இருக்குது. நீங்கள் கொண்டாடுற ஈஸ்டராக இருக்கட்டும், நீங்கள் கொண்டாடுற கிறிஸ்மஸாக இருக்கட்டும், எல்லாம் அங்கேருந்து பறந்தது தான். யார் உங்கள் தேவனை கொன்றவன் கொண்டாடினது தான் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, இந்த ஆருளியன் என்ன பண்ணுறாருன்னா, சூரியனை நீங்கள் நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கொண்டாட்டத்தை ஏற்படுத்துகிறார். எல்லாரும் கொண்டாடுறாப்புல. கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலங்கள் அப்படியே போயிடுது. இப்போ எல்லாரும் சூரியனை வழிபட்டு இருக்கோம். இந்த வழியில் கான்ஸ்டாண்டின் அப்படிங்கிற ஒரு அரசராக மாறுகிறார். இதுவரைக்கும் நீங்க பார்க்கணும், யாசுவா பிறந்துட்டாரா? பிறந்துட்டார். யாசுவா இறந்துட்டாரா? இறந்துட்டார். உயிர் தெழுந்துட்டார். யூதாஸ் காரியத்து இறந்துட்டானா? ஆமா இறந்துட்டான். யோவான் இறந்துட்டானா? ஆமா இறந்துட்டான். பேதுரு இறந்துட்டானா? ஆமா இறந்துட்டான். பவுல் இறந்துட்டானா? ஆமா இறந்துட்டான். சீமோன் இறந்துட்டானா? ஆமா இறந்துட்டான். இறுதியாக இறந்தது யாரு? வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை எழுதின யோவான் ஸ்நானகன் இறந்துட்டார். சரி, யோவான் இறந்துட்டாரா? இறந்துட்டான். எல்லாரும் இறந்துட்டாங்கல்ல. சரி, யாராவது ஒருத்தர் கிறிஸ்துமஸை கொண்டாடினாங்களா? இல்லை. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் இவங்கெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் வரான். இவங்கெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் 300 ஆண்டுகள் கழித்து ஒருத்தன் வரான். அவன் சொல்றான் சூரியனை கொண்டாடுவோம்ட்டு. ரோம்ல சூரியனை கொண்டாடுறாங்க. அப்ப இவங்கெல்லாம் இறந்த பிற்பாடும் ரோம் அவர்களை ஏற்றுக்கொள்ளல. 300 வருஷம் அவன் கடவுளை தான் வழிபட்டு இருந்திருக்கான். 300 வருஷத்துக்கு பிற்பாடு சூரியனை கொண்டாடுவோம் சொல்லிட்டு ஒரு பண்டிகை ஆரம்பிக்கப்படுது. 50 வருஷம் நல்லா போகுது. திடீர்னு கான்ஸ்டாண்டின் என்ன பண்றாப்புல, ஆட்சியில் வருகிறார். அவர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிறார். எதை ஏற்றுக்கொண்டாரு? கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிற போது சிக்கல் என்ன? ராஜா ஏற்றுக்கொண்டார், மக்கள் ஏற்றுக்கொள்ளல. ராஜா ஏற்றுக்கொள்றாரு, மக்கள் ஏற்றுக்கொள்ளல. மக்களுக்கு பண்டிகை முக்கியம். நான் பண்டிகையை மாற்ற போறது இல்லை, ஆனா நான் ஒரு வேலை பார்க்க போறேன். இந்த பண்டிகை அப்படியே இருக்கட்டும். எப்படி? இந்த பண்டிகை அப்படியே இருக்கட்டும். இப்போ சிலர்லாம் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, மூடுதல் என்பது என்ன அப்படின்னா, இங்கே டோரை மூடிட்டு அங்கே டோரை திறப்பது, இங்கே டோரை மூடிட்டு அங்கே டோரை திறப்பது, பின்னாடி திறந்து விடுற மாதிரி. இவர் வேற எதுவும் பண்ணல. எப்படி இந்த விஷயத்தை மூடினார்னா, இன்னொரு விஷயத்தை திறந்து விட்டார். அதே தேதி டிசம்பர் 25 கிறிஸ்து பிறப்பாக கொண்டாடுங்கள். சூரிய தேவனை வழிபட்டு இருந்தோம், விளக்கு கொளுத்தி இருளெல்லாம் போக்கிய சூரியனுக்கு ஒரு விழா எடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? இந்த தினத்தில் தான் கிறிஸ்து பிறந்தாருங்கிறோம். இதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும்ல. நெசியா கவுன்சில் 1 என்பது கூட்டப்பட்டுச்சு. நெசியா கவுன்சில் 1 325ஆம் ஆண்டு 325ஆம் ஆண்டு கூட்டப்பட்டு ஒரு முடிவெடுக்கப்படுது. இனிமேல் நம்ம டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் தினமாக கொண்டாடுவோம். இப்போ என்ன சிக்கல்னா, இதெல்லாம் இந்த நிசியா கவுன்சில் படிங்கன்னு சொல்கிறதுக்கான காரணமே எல்லாமே அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏரியனிசம் இருந்துச்சு. ஏரியனிசம்னா என்னென்னா, ஒரு கடவுள் கொள்கை இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? ஏரியனிசம்னா ஒரு கடவுள் கொள்கை இருந்துச்சு. இவனுங்க ஃபர்ஸ்ட் நிசியா கவுன்சில் கூடி தான் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இனிமேல் நமக்கு 2 கடவுள். அதுக்கப்புறம் என்னன்னா, நமக்கு 3 கடவுள். இப்படி தான் கடவுளை உருவாக்குறாப்புல. இப்படி தான் ஈஸ்டர் தேதியை உருவாக்கினார்கள். இப்படி தான் ஈஸ்டர் தேதியை உருவாக்குனது போல தான் கிறிஸ்மஸ் தேதியும் உருவாக்குனாங்க. இப்படிப்பட்ட கிறிஸ்மஸை நீங்கள் கொண்டாடுறத வேதம் என்ன செய்து? எதிர்க்குது. ஏன்? இது மனிதனுக்கும் இவ்வுலகத்திற்குமான வழிபடுதலும் கொண்டாட்டமாக இருக்கிற. இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். கொலோசியருடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தை வாசிங்க. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் மேசியாவை பற்றினதல்ல. இதெல்லாம் எதை பற்றினது இல்லை? மெஸ்ஸியாவை பற்றினது அல்ல. மெஸ்ஸியாவை பற்றினது எதுவென்று சொன்னால், கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் அல்ல. உங்களுடைய ஆலயம் தேவனால் நிரப்பப்படுவது, உங்களிடத்தில் இருக்கிற பாவம் நிவர்த்தி அடைவது. ஆனபடியினால் கொண்டாட்டம் என்பது, மெஸ்ஸியாவினுடைய பிறப்பு என்பது, பாவத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதுதான் உண்மையான மெஸ்ஸியாவினுடைய பிறப்பு. பாவத்தை எதிர்த்து தேவ சமூகத்தில் ஜெபித்து உபவாசித்து தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து தேவனுடைய களஞ்சியமாகிய அந்த பரலோக ராஜ்யத்தை சென்றடைய நீங்களும் நானும் பிரயாசப்படுவோம். யாசுவா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.